ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. இன்னொரு சைடில் என்னடான்னு பார்த்தா கவர்னருக்குள்ள மீட்டிங்கில் இருக்கீங்க. அடுத்தது என்னடான்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்லேயே கார்பரேட் பாண்ட்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. To introduce total return swaps on corporate bonds. என்ன நடக்குது? நல்ல வேலை இந்த கேள்வி யாராவது ஒரு ஆள் கேட்பாங்களான்னு நினச்சேன், கேட்டுட்டீங்க. 2026 கோல்டு எவ்வளோ போகும்? அதெல்லாம் அசட் அலோகேஷனில் வருதா என்ன? அப்போ இந்த சில்வர் ஒரு 10 கோடி அச்சீவ் பண்ணுறதுக்கு வழியை காமிச்சிங்கன்னா நாங்கள் நடந்துப்போம். 10 வருஷம் நான் 10,000 போகிறேன், வராது 1 கோடி. ஆனால் 1000 ரூபா போடுங்க, 30 வருஷம் கோடி வரும். ஸோ ஒருவேளை இன்னைக்கு நிஃப்டி 40% அடிக்குது, அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ரீஎன்ட்ரி ஆகும். இப்போ ஜீரோவில் இருக்கிறது திரும்ப பணம் உள்ளே போகுமா உங்களுக்கு? there is no any use, அவ்வளோதான். நீங்கள் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? இதை புரிஞ்சுக்கிறதுக்கே 30 வருஷம் ஆச்சு. அந்த இஎம்ஐ உண்மையாகவே வந்து நமக்கு வரமா இருக்கா இல்லை சுமையாக இருக்கா? இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நான் பயந்து தான் இமிடியேட்டாக க்ளோஸ் பண்ணேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது ரொம்ப ரிஸ்க் இருக்குது பாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆன்லைனில் வந்து யூடியூப்லாம் பார்க்க முடியுது. பாண்டில் ரிஸ்க் இருக்குன்னா ரிஸ்க் இருக்கிறனால தான் எனக்கு 10% 11% அவங்க தர்றாங்க. பெஸ்ட்டு சேஃப்டி எங்கன்னு சொல்லும்போது பெஸ்ட்டு சேஃப்டி நீங்கள் சொல்லணும் எனக்கு. அதுதான் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். கோல்டை நான் செல் பண்ண போகிறேன். நான் ஒரு இன்வெஸ்டராக இத்தனை வருஷம், நான் 6 வருஷமாக இருந்திருக்கிறேன். இதில் நான் பார்த்தது என்னென்னா, இப்போ நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, பூமர் அங்கிள் சொல்ல வந்துட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய டவுட்டில் பல விதமான டவுட்ஸை நமக்கு புரிகிற மாதிரி நம்பால் ஒருத்தர் நம்ம அண்ணன் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், சொல்லக்கூடிய ஒரு நண்பர், சொல்லக்கூடிய ஒரு அண்ணன் தான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தமிழ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நானும் ரொம்ப நன்றி நம்மளுடைய ஷோக்கு வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. ஸோ நிறைய விதமான கேள்விகள் மக்களுக்கு சுற்றி போய்கிட்டே இருக்கு. சரி, ஃபஸ்ட்டு நம்ம உங்களை பற்றியே கேட்டுடலாமே. ரிட்டையர்மெண்ட் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்றீங்க. இன்னொரு சைடில் என்னடான்னு பார்த்தா கவர்னருக்குள்ள மீட்டிங்கில் இருக்கீங்க. அடுத்தது என்னடான்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்லேயே கார்பரேட் பாண்ட்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. என்ன நடக்குது, இல்லை என்ன நடக்க போகுதுன்றது எப்படியும் தெரியும். எங்களுக்கும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்து பக்குவமாக பண்ணிப்போம். அதாவது கோஇன்சிடென்ஸாக நடந்து ஏயா இப்படி பண்ணுறீங்க? அதெல்லாம் கோஇன்சிடென்ஸு. இவருங்க, நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டேன். சரி, நான் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பாண்ட் மார்க்கெட் வந்து பூம் ஆயிடுச்சு. எஸ். இல்லை டிடிஎஸ் வந்து கட் ஆகுது. அது பெரிய அது ஒரு வைத்தறிச்சலாக நம்ம இன்வெஸ்டர்லாம் நினைப்பான், டிடிஎஸ் என்னடா கட்டாது வரி, அதை எடுக்கணுங்கிறதுக்காக அதை தமிழ்லையும் பேசினேன், அதை ஹிந்திலையும் பேசினேன். அதை ஹிந்தியில் பேசி நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு நான் போட்டேன். ஓகே. அதுக்கு எனக்கு அழைப்பு வந்திருந்தது. கவர்னர் கூப்பிட்டுருந்தாரு, வாங்க தம்பி வந்து பாருங்க அப்படின்னாங்க. போய் நேரடியாக பார்த்தா வாழ்த்து சொன்னார். சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கண்டினியூவாக பண்ணுங்கள். மக்களுக்கு இன்னும் எளிமையாக எப்படி சொல்லணுமோ அதை புரிய வைங்க. அடித்தட்டு மக்களுக்கு தயவு செஞ்சு புரிய வச்சிருங்க தம்பி, கண்டினியூ பண்ணுங்க தம்பினாரு. அது ஒரு பாராட்டு. பட்ஜெட்டில் நம்ம கார்பரேட் பாண்டுக்கு ஸ்வாப் பண்ணுறோம், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறோன்னு சொல்லி நான் போட்ட ஷார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே அமைஞ்சு போச்சு. ஏங்க இது ஒரு கோஇன்சிடென்ஸு. இதையும் கிளப்பினாதீங்க பாஸ். அடுத்ததா எதை பற்றி பேச போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அதில் கொஞ்சம் உஷாரா இந்த வீடியோவில் அப்படியே கொஞ்சம் அப்போ அப்படியே கொஞ்சம் தூவி விட்டுருங்க, நாங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படியா? நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். கோல்டை நான் செல் பண்ண போகிறேன். இதுதான் நான் மதுரை வீரன் செய்யக்கூடிய அடுத்த தகவல் உங்களுக்காக. ஓகே, நன்றி. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபயர் நம்பர் அப்படின்னா என்ன நம்பர்? இந்த நம்பர் அச்சீவ் பண்ணால் ஓகேப்பா அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? இல்லை உங்களுடைய ஃபயர் நம்பர் என்னவா இருந்தது? இது வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டு தான். அதை நம்பர்னா இது வந்து டெக்னிக்கல் கொஷின். இந்த கொஷினை போகிற போக்கில் நம்ம சொல்ல முடியாது. இத்தனை கோடி இருந்தானு. இப்போது பெரிய முதலாளிக்கு வந்து அவருக்கு 100 கோடி இருந்தால் ஃபயரு. ஓகே. ஒரு சின்ன ஆட்டோக்காரனுக்கு 10 லட்சம் இருந்தால் ஃபயரு. ஓகே. ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸுக்கு வந்து ஒரு வீடு 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன், அவருக்கு ஒரு 2 கோடி இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு ஸ்டேபிள் இன்கம் வரக்கூடிய இடத்துல வச்சுட்டோம்னா ஒரு 2 லட்ச ரூபா இன்கம் மாதம் வந்துருச்சுன்னா அவருக்கு அது ஃபயர், அவருக்கு அச்சீவ்மெண்ட். ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டு 7 இன்னைக்கு தேதிக்கு. எஜுகேஷனில் 20% இருக்குது இயர் ஆன் இயரு. ஹெல்த்தில் வந்து 15% இருக்குது. உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாத்துலேயும் 10% 20% இருக்குது. ஆனால் உங்கள் சம்பளம் இன்க்ரிமெண்ட் இருக்கா? அப்போ 7% நான் பீட் பண்ணியிருக்கணும். 7% பீட் பண்ணி அதில் என் பார்ஷியலாக நான் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை நான் 30 வருஷம் ஹோல்டு பண்ணால் தான் நான் ஃபயரை பற்றி பேச முடியும். ஓகே. இதை எதை பற்றியுமே நான் திங்க் பண்ணல. இப்போ நான் பாருங்கள், நான் ஒரு 30,000 சம்பளத்துக்கு ஜாயின் பண்ணிட்டேன். 2% தான் அடுத்த வருஷம் எனக்கு இன்க்ரிமெண்டல். நான் ஃபயரை பற்றி திங்க் பண்ண முடியுமா? இந்த வீடியோ பார்க்குறவங்க, காணொலி பார்க்குறவங்க உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டியதான். ஸ்கில்ஸை வளர்க்கணும், கம்யூனிகேஷன் இருக்கணும், கரெக்டான நிறுவனத்தில் போய் சேரணும். அந்த இடத்துக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாருமே இருக்கோம் இன்னைக்கு தேதியில் இருக்கும். சரி, அப்போ அதே போல் இப்போ இந்த ஃபயர் அச்சீவ் பண்ணுறாங்க, இல்லை இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு மாதம் பேசிவ் இன்கம்மை அச்சீவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன மாதிரி இருக்குது?
அதான் இல்லை இப்போ என்னோட லைஃப்பை நான் ஓனாக சொல்லிடுறேன். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர். ஓகே. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. என் லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். என்னோட ஒரு ஜேர்னி. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குது. நான் வரணுங்கும்போது எனக்கு மாத வருமானமும் வரணும் அப்படிங்கும்போது தான் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து பாண்டுக்கு நான் போயிடுறேன். நான் ஓகே. பாண்டுக்கு வந்து நான் கார்ப்பரேட் பாண்டில் போயிடுறேன். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டில். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டுங்கிறது சவரைன் சேஃப்டி AAAக்கும் மேலே. அங்கே போனால் எனக்கு 7% தான் கிடைக்கும். திருப்பி அது இன்ஃப்ளேஷனோட கரெக்டாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைங்க வளரணும், நான் இன்னொரு 40-50 வருஷம் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு அதை விட கூட கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கார்ப்பரேட் பாண்டில் போயிடுறேன். ஸோ கார்ப்பரேட் பாண்டுக்கு போகலாம். இன்னொன்று SWPக்கும் கூட போகலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா பாண்ட். அதுக்கு ஆனால் அதான் சிஸ்டமேட்டிக் வித்ட்ரா போகணும் நானே சொல்கிறேன். ஆனால் எனக்கே என்ன பயமாக இருக்குன்னா, ஒருவேளை இப்போ நடந்திருக்கிற கிரைசிஸ் மாதிரி பெரிய கிரைசிஸ் வந்து ஒரு 2008 கிரைசிஸ் மாதிரி வந்து நான் ஒரு 2 கோடி போட்டேன், அதில் வர்ற SWPயில் ஒரு 60% கிராஸ் ஆச்சுன்னா என் கேபிட்டல்லேருந்து நான் எடுக்கிற மாதிரி போயிடும். நீங்கள் போட்டிங்க SWPயில் போட்டிங்க, மார்க்கெட் கிராஷு, உங்கள் கேபிட்டல் பணத்தை நீங்களே எடுக்கிற மாதிரி போயிடும். ஆமாம். என் பொண்ணுங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணேன். 50 லட்சத்துக்கு எனக்கு 2 பொண்ணுங்க 50 லட்சம் பண்ணேன். போட்ட 6 மாதம் -20% வரையும் போச்சு. என் பொண்ணு கேட்டுச்சு, அப்பா போர்ட்ஃபோலியோ அம்மா -5%, அப்புறம் -10%, அப்புறம் -15. என் பொண்ணு சொல்லிச்சு, அப்பா நீங்களாம் ஒரு எக்ஸ்பர்ட், என் பணம் இப்படி போகுது. அவங்களுக்கு என்னென்ன லாபத்தில் இருக்குமா? என் பொண்ணே போய் கேட்குது, என் போர்ட்ஃபோலியோ ரெட்டில் இருக்கா க்ரீனில் இருக்கான்னு. ஆனால் நான் ரிஸ்க் எடுக்க எனக்கு விரும்பலை. எனக்கு 20% மைனஸில் போயிடுச்சு. நான் எப்படி உணர்ந்தேன்னா, இது என் போர்ட்ஃபோலியோவே கிடையாது, நான் ஏன் கவலைப்படணும், இது என் பிள்ளையோட போர்ட்ஃபோலியோ. நீ கீழே இறங்காமல் போய்த்தொலை. எனக்கு மாதம் ஆனால் எனக்கு கிரெடிட்டட்னு சொல்லி SMS வருது. அந்த பான்ஸ்லேருந்து வர SMS பார்த்தோன்னா எனக்கு ஹாப்பி. ஈக்விட்டி போனால் லப்டப்புன்னு அடிக்குது. ஸோ ஒரு சைடில் உங்களுக்கு அந்த சேஃப்டியான ஒரு பாசிவ் இன்கம், ஃபிக்ஸ்டு இன்கம் ஒன்று மந்த்லி வர்றதுனால இந்த சைடில் வரக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பேக்டை வந்து உங்களுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை. அதான். ஸோ ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு திரும்ப ஒரு 25 வயசு, இன்னைக்கு இருக்கிற எல்லா நாலேஜும் உங்ககிட்ட இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ. ஓகே. எந்த மாதிரியா உங்களுடைய பிளான் இருக்கும்? நான் டைரெக்டாக வந்து உண்மையாக சொல்கிறேன், என்னோட 40% வந்து நான் வந்து டைரக்ட் ஈக்விட்டியில் தான் போவேன். என்ன வயசு 25. எனக்கு அதான் அன்னைக்கு எனக்கு 25 இருக்கும்போதெல்லாம் அன்றைக்கெலாம் இன்டர்நெட் கிடையாது. இந்த டப்பா மொபைல் 3310 தான். ஆமாம். பாம்பு கேம் விளையாடுவோம். பரவாயில்ல, 3310 எல்லாம் எனக்கு கனவு மொபைல். இன்றைக்கி அப்படி இல்லையே, பையன் ஈஸியாக தெரிஞ்சிடறான். இன்றைக்கி என்ன ரேட்டு, என்ன ப்ரைஸ் போகுது, இதில் என்ன சொன்னாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இருக்குது, எவ்வளோ இது இருக்குது, ஒன்றும் இல்லை. ஒரு ஸ்டாக்கை போய் ஸ்க்ரீனரில் போய் நீங்கள் படிச்சிடுறீங்க. அன்னைக்கு இப்போ ஒருவேளை நான் 25 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், டெஃபினட்டாக சொல்கிறேன், ஒரு கம்பெனியை போய் பார்த்து படிக்கணும்னா அந்த கம்பெனிக்கு நேராக போகணும். அல்லது இன்சைடு இது அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு ஷேர் ஹோல்டர் இருந்தால் அதை படிக்கணும், நியூஸை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லையே, தட்டுனா வந்துடுதே. அப்புறம் தான் நம்ம தம்பி தான் ChatGPT இருக்கானே, அவன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டோம்னா அவன் தான் கொடுத்துட்றானே. அப்போ 25 வயசு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா, கிடைக்கக்கூடிய தகவல்களை 1க்கு 2 தடவை நான் சரி பண்ணிவிட்டு ஒரு 40% நான் டைரக்ட் ஈக்விட்டி போயிடுவேன். 30-35 வயசு இருக்கும் பொழுது அதை அப்படியே கன்வெர்ட் இன்ட்டு மியூச்சுவல் ஃபண்டாக மாற்றுவேன். மியூச்சுவல் ஃபண்டை வளர விடுவேன். 40ல் டெட்டுக்கு போயிடுவேன். ஓகே. இதுதான் என்னோட தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு 25 வயசில் ஒரு நபர் இதை பார்க்குறாருன்னா, அவரும் இந்த விஷயங்கள்லாம் சேகரிச்சா மட்டும்தான் அவரோட 25 வயசு, 30 வயசு, 40 வயசு, 45 வயசுக்கு பிளான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கரெக்ட். இப்போ நீங்கள் சொன்ன அதே கேள்வியில் உங்கள் பெண்களுக்கு, உங்கள் பசங்களுக்கு வந்து நீங்கள் 50 லட்சம் அவங்க பேரில் போட்டிருக்கேன். இது மொத்தமாக வந்து நீங்கள் மார்க்கெட் சைடே போட்டதற்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை அதான் உங்களுக்கு க்ரோத்து. இது திரும்பி வந்து என் பொண்ணுங்களுக்கு வயசு வந்து இப்போ தான் 14, 8 இது மாதிரி இருக்குது. நான் டைரக்ட் ஈக்விட்டியில் போட்டு திருப்பி அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ட்டு என் தலையில் விழுந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் டைரக்டில் போட்டேன், டைரக்ட் ஸ்டாக்லேயும் நான் டைரெக்டாக போட்டேன். 1 கோடி நான் ஸ்டாக்கில் போட்டேன்னா இப்போ அந்த ஸ்டாக்கை மானிட்டர் பண்ணுறது யார்? என் பிள்ளைங்க பார்க்குமா? நான் தான் பார்க்கணும். திருப்பி எனக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு என் தலையில் வந்து விழுகுது. நான் அதை விரும்பலை. ஃபண்டு மேனேஜர் கொடுத்துட்டா போகிறேன். 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஃபண்டு மேனேஜர் அவர் பார்த்துக்க போகிறாரு. நான் பாட்டுக்கு டைரக்டில் போயிடுறேன், மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிடுறேன், ஃபண்டு மேனேஜருக்கு 1% கொடுத்துட்றேன். எனக்காக அவர் வேலை செய்ய போகிறாரு, என் ப்ரெஷர்லாம் அவர் எடுத்துக்க போகிறாரு, க்ரோத்தும் இருக்குது. டன். அதனால் நான் என் பொண்ணுங்களுக்கு நாங்கள் வச்சுட்டேன். இன்னொன்று கிட்ஸுக்கு நான் சொல்கிறது, 19 வயசு பையன் 18 வயசு பையன் சொல்கிறது என்னென்னா, உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ண சொல்லுங்கள். ஒரு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் 2 லட்சத்துக்கு எனக்கு போர்ட்ஃபோலியோ வேணும், 5 லட்சத்துக்கு போர்ட்ஃபோலியோ வேணும், எவ்வளோ முடியுமோ அவ்வளோவாச்சு வேணும். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி 10,000, 20,000, 2 லட்சம், கொஞ்சம் ஹைஃபையாக இருந்தால் கேளு. 1 கோடி கேளு. நீ அதை கேளு. எனக்கு கார் வேணும், எனக்கு 2 வீலர் வேணும், அது கேட்டு அது யூஸ் ஆக போகிறதில்ல, க்ரோத்தே ஆகாது.
இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டனால தான் நம்ம இந்த வயசுல நம்ம பேசுறோம் இல்லையா? இத புரிஞ்சுக்கிறதுக்கே 30 வருஷம் ஆச்சு. இல்ல அதுதான் சாரி. இப்ப உங்க வயதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தோட நாலேட்ஜ் உங்ககிட்ட இருந்து 25 வயசுல என்னால இதெல்லாம் பண்ண முடியும். இப்ப இருக்கிறவங்க கான்ஃபிடன்ஸ் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இருந்ததுன்னா, அந்த நாலேட்ஜோட அவங்க குரோ ஆகுவாங்கன்றதுனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க அதான் குடுத்துட்டு கரெக்ட்டா இருக்கீங்க. நீங்க கொஸ்டின கேட்டீங்க நீங்க. அப்ரிஷியேட். அத பார்க்குறவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, அத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா, இது 10ல 2 பேர் நடைமுறைப்படுத்திட்டாலே நம்ம வெற்றி அடைஞ்ச மாரி தான். டோட்டலா உங்க போர்ட்ஃபோலியோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ₹10 ஆரம்பிச்சீங்க ஒரு இடத்துல இருந்து. ஆமா, இப்போ 15 கோடிக்கு மேல போயிட்டு இருக்கு. ஆமா. ஸோ சரி 15 கோடி கூட வேணாம். ஒரு 10 கோடி அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சரி. ரோட் மேப் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா, வழிய காமிச்சீங்கன்னா நாங்க நடந்துப்போம். ஆ இல்ல அந்த 10 கோடிக்கு முதல் படி வந்து ஃபர்ஸ்ட் குரோர். எஸ். அந்த முதல் 1 குரோர் தான் சீக்ரெட்டே. அந்த சீக்ரெட் என்னன்னா 1 குரோர் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா, முதல் கோடிய அச்சீவ் பண்றதுக்கு 7 வருஷம், 2வது கோடிய அச்சீவ் பண்றதுக்கு 3 வருஷம், 3வது கோடிய அச்சீவ் பண்றதுக்கு 1 1/2 வருஷம், 4வது கோடிய அச்சீவ் பண்றதுக்கு 6 மாசம், 5வது கோடிய அச்சீவ் பண்றதுக்கு 3 மாசம். ஆக்சுவலா மொத 1 கோடி மட்டும் தான் கஷ்டம். அடுத்த கோடி ஒண்ணும் இல்ல. வாரன் பஃபோட்டோட கடைசி 4 வருஷம் இருக்குல்ல, அதுதான் பெரிய கோடா இருக்கும். அவர் ஆனா முதல் 40 வருஷத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அது வளர்ச்சியே கிடையாது. சும்மா கடந்திருக்கும். 20 வயசு பையன் யாராவது இந்த வீடியோ காணொளிய பார்க்குறான். 19 வயசு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் பே அவுட்லயே உன் சம்பளத்துல 30% தூக்கி ஈக்விட்டில அடிச்சிரு. வளர விட்டுரு. ஸ்ப்ளிட் உழுவட்டும், போனஸ் உழுவட்டும், என்ன வேணா உழுவட்டும். வெறும் ₹1000 நான் போட்டுறேன். இன்னைக்கு நீங்க ஆர்டிக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் பேர நான் சொல்ல விரும்பல. வருஷா வருஷம் 19% கொடுத்த ஃபண்ட் இருக்கு. ₹1000 மட்டும் தான் போடுறேன். திரும்பி சொல்றேன். ₹1000 மட்டும் போடுறேன். 30 வருஷம். 31வது வருஷம் 1.67 கோடி. இங்க காலத்துக்கு தான் வலிமையே தவிர, பணத்துக்கு வலிமை கிடையாது. நேரத்துக்கு தான் வலிமை. நேரம் லாங் டர்ம்ல நீங்க குடுக்கும் பொழுது, அந்த நேரம் தான் உங்க பணத்த வளர்க்குமே தவிர, உங்கள் பணத்த வளர்க்காது. 10 வருஷம் நான் 10,000 போடுறேன். வராது 1 கோடி. 10 வருஷம் 20,000 போடுறேன். வராது 1 கோடி. நீங்க வேணா எஸ்ஐபி கால்குலேட்டர் வேணா போடுங்க. ஆனா ₹1000 போடுங்க 30 வருஷம் கோடி வரும். இந்த சீக்ரெட் இருக்குல்ல, இதுதான் வந்து இங்க சொல்லக்கூடியது லாங் டர்ம்னு சொல்லிட்டே இருப்போம். இந்த லாங் டர்ம்க்கு என்னையா காரணம்னா, லாங் டர்ம்னா கூடுதல் வருடங்கள குறைந்த முதலீட்டுல நான் போடும்போது கூடுதல் பணம் வரும். காம்பவுண்டிங். அந்த வளர்ச்சி. அதனால முதல் 1 கோடி எளிமையானது. அடுத்து முதல் 1 கோடிய லாங் டர்மா நீங்க விடுங்க. சிறிய அமௌண்ட்ட போடுங்க. முதல் 1 கோடி அச்சீவ்டு. 2வது கோடி நத்திங். 3வது கோடி சிம்பிள். இவ்வளவுதான் மேட்டர். ஸோ லைஃப்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரிக்ரெட் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த டிமேட் அக்கவுண்ட் ஒரு தடவ யாரோ ஒருத்தர் என்ன ஓப்பன் பண்ண சொன்னாங்க. கரெக்ட். நான் வந்து போவா அதெல்லாம் என்னது போய் ஏதோ கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி மிகப்பெரிய விட்டேன் தப்பு. அப்படின்னீங்க. ஆமா. ஆமா. இப்ப அவர் ஒரு தடவ திரும்ப வந்து பார்த்தாருன்னா, கால்ல இல்ல விழுந்துருவேன். ஐயா என்ன மன்னிச்சிரியா. தெய்வமே உன்னதாயா நீ எனக்கு வந்த தேவதையா நீ. உன்னை விட்டுட்டயா தெரியாம என்ன மன்னிச்சிரியான்றுவேன். திட்டி அனுப்பிச்சிட்டேங்க. இன்னைக்கு நினைச்சாலே வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. தப்பி தவிர இந்த வீடியோ அவர் பார்த்தாலும் பார்ப்பாரு. யூடிஐ ஆக்சிஸ் அந்த பேங்க் தான் அது. டெஃபினெட்லா நான் எனக்கு வந்த வாய்ப்பை தவற விட்டு நான் ஒரு முட்டாளா தான் அந்த இடத்துல நானே இன்னைக்கு நான் யோசிப்பேன். இல்ல நான் அதெல்லாம் எவ்வளவு தானே முட்டாளா லேர்னிங் இருந்திருக்கேன் கர்வ்ஸ். மேடா. ஏன்னா அதான் சொல்றேன்ல லாங் டேர்ம்ல இயர்லி போடணும். அந்த இயர்லியை தானே வந்தவனை போய் அடிச்சு விரட்டி இருக்கேனே. ஆனா போட்டிருந்தா இந்நேரம் அந்த ட்ரெஜெக்டரியே வேற மாதிரி இருந்திருக்கும்ல. இந்நேரம் நீங்க நானும் பிரைவேட் ஜெட்ல பேசிட்டு இருப்போம். நீங்க வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த இஎம்ஐ வந்து நல்லதுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இப்போ எல்லாருமே போட்டிருக்கோம். கார் எடுத்தா இஎம்ஐ, ஃபோன் வாங்கினா இஎம்ஐ. இஎம்ஐ வந்து இட்ஸ் ஈஸ் ஆஃப் யூஸ் அவ்வளோதான். எனக்கு என்னால் ஓகே. முடியுது நான் வாங்குறேன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, அந்த இஎம்ஐ உண்மையாகவே வந்து நமக்கு வரமா இருக்கா இல்லை சுமையாக இருக்கா? நீ என்ன நான் இது மாதிரி ஆயிப்போச்சு இப்போ. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்கள் இஎம்ஐ எடுத்திருக்கீங்களா? இல்லை உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இஎம்ஐயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இஎம்ஐ எடுத்திருக்கேன். வீட்டுக்கு தான் எடுத்தேன். லோன் எடுத்தேன். அதோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து நான் பயந்து தான் இமிடியேட்டாக போய் நான் கட்டி என்னோட க்ளோஸ் பண்ணேன். ஹவுஸ் லோனே க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா நான் பேங்க் மேனேஜர் போய் கேட்கும்போது தான் எனக்கு ஷாக் ஆச்சு. நான் வந்து 9 லட்சம் கட்டினேன். அதில் கேபிட்டல் நான் அடைச்சது வெறும் 7 லட்ச ரூபா. நான் வந்து இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ல இருக்கும்போது எனக்கு பெரிய ஷாக் ஆகிடுது. எனக்கு இப்போ தேவை இல்லாத ஒன்று தேவையே இல்லை. தேவை இல்லை அதாவது அந்த எது அவசியம்னு இருக்குல்ல, அதை உணர்ந்துட்டாலே போதும். ஆனால் இதை சொல்லி இப்போ நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, பூமர் அங்கிள் சொல்ல வந்துட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கிருஷ்ணகிரி தானே உட்காந்துருக்கோம். ஆமா. கீழே போயிடுவோம். ஒரு 100 பேர்த்த கூப்பிடுவோம். 180 பேர்த்துக்கு இஎம்ஐ இருக்குமா? இருக்கும். 100ல் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? மேபி ஒரு 20, தெரியுதா? 25. ரியாலிட்டி தெரியுதா? இஎம்ஐ ரோட்டில் நின்று நீங்கள் 4 பேர்த்து கட்டினாலும் அந்த 2 வீலர் இஎம்ஐம்பா, கார் இஎம்ஐம்பாரு, வீட்டில் இருக்கிற வீட்டில் இஎம்ஐம்பாரு, எல்லாம் இஎம்ஐயில் கொடுத்துட்டான். சரி உன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னப்பா அப்படின்னா, அப்படின்னா
இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஏதோ புது வேர்டா இருக்கே சார். என்ன சார் இது இன்வெஸ்ட்மெண்ட்டு? இப்போ முதலீடுலாம் பண்ணுறதில்ல. ஏன்னா எஃப்டியில் போடணும் அதானே சார்? போட்டிருக்கேன். ஐயய்யய்ய! பாடம் எடுக்கணும் போல இருக்கே. திரும்பி ஜீரோலேருந்து. இதை நம்ம நிறையா பேசிட்டோம். ம். ஆனால் திருப்பி திருப்பி பேசணும். ப்ரோ அண்ட் நிறைய என்ஆர்ஐஸ் வந்து துபாயில் லோன்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம். ஸோ அங்கே எடுத்துட்டு இங்கே நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணலாமான்றது போலலாம் ஒரு சில டிஸ்கஷன்ஸ் நான் வந்து பார்த்தேன். ஸோ நீங்களும் இப்போ ரீசெண்டாக வேறு துபாயெல்லாம் போயிட்டு வந்தீங்க. அதாவது உண்மை என்னென்னா, துபாய் இஸ் அ கிரேட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்தியா இஸ் அ கிரேட் கண்ட்ரி, ஆல்சோ துபாய் ஆல்சோ கிரேட் கண்ட்ரி. என்னென்னா ஜீரோ டேக்ஸ். இன்றைக்கி எல்லாரும் படையெடுத்து அங்கே போகிறான்னா அது காரணம் என்னென்னா ஜீரோ டேக்ஸு. இன்னொன்று அங்கே தொழிலாளர் நலன், அதாவது வெல்ஃபேர் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, டாப் ப்ரியாரிட்டி. அவங்களுக்கு ஜூன் 15லேருந்து செப்டம்பர் 15 வெயிலில் வேலை செய்யக்கூடாதும்மா. சம்பளம் 11ஆம் தேதி வரையும் வரல, 12ஆம் தேதி ஃபோன் பண்ணினா அந்த கம்பெனியோட அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகும். அவனுக்கு ஃபுட்டு வந்து 5 ஸ்டார் லெவலில் ஃபுட்டு கொடுக்கணும். அந்த ஃபுட்டுக்கு ஆடிட் இருக்குது. அவன் கேம்பில் வந்து ஏசி இருக்கணும், ஏசியில் மிஷின் இருக்கணும், வாஷிங் மிஷின் இருக்கணும். இதெல்லாம் அங்கே கல்ச்சர் இது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அவ்வளோ இன்ஃப்ராவை கொடுத்துட்டு லோனும் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான லோனில் கொடுத்துருவான். இப்போ நீங்கள் வந்து பேருக்கு வந்து நீங்கள் ஒரு 4 லட்ச ரூபா சம்பளத்தை வேலை பார்க்குறீங்க, இது விடுங்க 50,000 சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க துபாயில். இன்ட்டு 20 டைம்ஸ் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். 3 மாதம் சேலரி ஸ்லிப் மட்டும் நீங்கள் காட்டணும். இன்ட்டு 20 டைம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ 5 லட்ச ரூபா சம்பளம்னா 20 டைம்ஸ்னால் அடிச்சிச்சில் உங்களுக்கு லோன் கொடுத்துரும். அங்கே வந்து 4% தான். அப்போ நம்மளால் என்னென்னப்பா அதை எடுத்து இங்கே பாண்டில் போட்டுட்டு அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் எடுத்து, இதை ட்ரிக்லாம் சொல்ல மாட்டேன், பண்ணுறவங்க பண்ணுறாங்க, பண்ணலாம், அது வந்து மாற்றுக்கிறதுல. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரிஸ்க் என்னங்கிறத சொல்லிடுறேன். ரிஸ்க் என்னென்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் லோனை வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே இருக்கணும்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, பல பேர் லோனை வாங்கிட்டு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு திருப்பியே போகிறதில்ல. நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு திகிலை நான் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கத்தாரில் வந்து ஒர்க் பண்ணேன் நான். ஓகே, என்னோட ரூம்மேட்டு ஈஸ் அ மலேசியன். அவன் மலேசியன் இங்கே இருப்பான், நாங்கள் இட்ஸ் அ ஷேரிங் பெட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதான் எங்கள் அக்காமடேஷன் கத்தாரில். ஒரு நாள் அவன் 6 மாதம் ஆகிடுச்சு, 2 பேரும் ஒன்றா தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பிளான்ட்டில். ஒரு நாள் காலைல நான் ஏந்திரிக்கிறேன், அவன் இல்லை. அப்போ நான் கேட்குறேன், உள்ளே போகும்போது கேட்குறேன், ப்ராஜெக்ட் பண்ண சொல்கிறேன், சார் காலையில் வெளியே உள்ளே வந்துட்டானா, காலையில் சீக்கிரமாக போயிட்டானே அப்படின்னு. இல்லையே, அவன் காலையில் சீக்கிரமாக இல்லையே, நைட் ஷிஃப்ட் எதாவது போட்டிங்களா? இல்லையே, நைட் ஷிஃப்ட்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ எல்லோரும் பிளான்ட்டில் தேடுறாங்க, ஆள் இல்லை, பிளான்ட்டில் இல்லை. உள்ள கேம்பில் இருப்பானோ, ஒரு துபாயில் சிட்டி கிட்டிக்கு போயிட்டானோ அப்படி யோசிச்சிட்டோம். சிட்டி கிட்டிக்கு போயிருப்பான்டா, சுற்றுறதுக்கு போயிருப்பான்டா. ஏன்னா நாங்கள் இருக்கிறது பாலைவனத்தில் இருப்போம், சிட்டிக்குள்ளே போயிருப்பான் அவன் கார் எடுத்துட்டோன்னா. அப்போ மொபைல் சுவிட்ச் ஆஃப். உள்ளே பார்த்தா சூட்கேஸ்லாம் அப்படியே இருக்குது. என்னடா எல்லாமே இருக்குது, அவன் மொபைல் மட்டும் இல்லை, பொருள்லாம் அங்கே இருக்குது, ஷூ அங்கே இருக்குது, அவனோட போட்டா கவல் எல்லாம் அங்கே இருக்குது, ஆள் இல்லை. 3 வாரம் கழித்து கால் வருது, இன்டர்போல். நீ லோனு எங்கே எடுத்திருந்தாலும் சரி, உன் ஐடென்டிஃபையை வச்சு கரெக்டாக வந்தானுங்க. கேம்புக்கே வந்து வெளியில் வரும்போது அப்படியே துணியை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. லோனை வாங்கினீங்கள, கட்டவே இல்லை தலைவர், எஸ்கேப்பு. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்சிடெண்ட்டு சென்னையில் ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒர்க் பண்ணிவிட்டு உள்ள நார்மலாக ஒருத்தர் சட்டை பேண்ட்டை போட்டு வராரு. சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் சவுதியில் தானே வேலை பார்த்தீங்க? ஆமாம் சார், சவுதியில் தான் வரணும். கார்டு எடுக்கிறேன். இன்டர்போல் சார், கமான். 60 லட்ச ரூபா வாங்கினீங்கல்ல, கட்ட வேலையில் வாங்க போகலாம், முடிஞ்சு. கரெக்டாக 6ஆம் மாதத்தில் வரும், ஐடென்டிஃபை வச்சு வந்துடும். இன்றைக்கி அதனால தான் வந்து துபாயிலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி ஐ ஸ்கேனிங் பண்ணுறாங்க. பார்த்துருக்கீங்களா? தெர் இஸ் நோ பாஸ்போர்ட். நோ பாஸ்போர்ட் கிடையாது, உங்களோட அந்த எமிரேட்ஸ் ஐடி தான். எமிரேட்ஸ் ஐடி உங்கள் கண்ணு தான். நான் போன தடவை பார்த்து நான் மட்டும் பாஸ்போர்ட்லாம் தம்பி நாங்களாம் அப்கிரேட் ஆகிட்டோம். என்னடா சொல்கிறீங்க, பஞ்சு கிஞ்செல்லாம் கிடையாது, நீ ஓரமாக ஒதுங்குன்ட்டான். அப்போ பஞ்சு கிடையாதுன்னா பாஸ்போர்ட்லாம் தேவையில்ல, உன் பாக்கெட்டில் வை, கண்ணை காட்டினா ஓப்பன் போ. ஸோ ஏன் கொண்டாடுறனாக்க, எதுவுமே மாற்ற முடியாதுன்னு சில இதெல்லாம் இருக்கும். கைரேகை, கண், ஐடென்டிஃபிகேஷனு. இன்னொன்று யுஏஇ, அபுதாபி, இந்தியா எல்லாமே தட் டாக்குமெண்டேஷன் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஷேரிங் ஈச் அதர். இப்போ இங்கே வந்து அவன் என்ட்ரி ஆகும்போது தெரிஞ்சிடும். கவர்மெண்ட்டுக்கும் அந்த ஏன்னா இமிக்ரேஷன், விசா ப்ராசஸ் எல்லாமே ஈச் கவர்மெண்ட்ஸ் ஆர் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அவங்களும் யாரெல்லாம் வாங்கிட்டு போலையோ அந்த டாக்குமெண்ட்டில் இங்கே கொடுத்துருவாங்க. இங்கே இருக்கிற போலீஸ் இங்கே ஃபாலோ பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற போலீஸ் இங்கே வந்து சர்வேலன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ ஆனால் தண்டனைகள் கடுமையாக இருக்கும். கேட்க நான் சவுதி, மலேசியா, சிங்கப்பூர்லாம் சவுக்கடிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கொடுமையாக இருக்கும். துபாயில் வந்து என்னென்னா கூட்டு போயிடுவான், ஜெயிலில் வைப்பான், ஃபுட்டு நல்லா கொடுத்துருவான், பட் யூ வில் பி இன் த ஜெயில், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் யூ வில் ரெக்கவர் த அமௌண்ட்.
லோனை வாங்குங்க, தவறு இல்லை. சரியாக உபயோகிங்க. அந்த நாட்டில் இருங்க. நாட்டில் இருந்து அந்த நாட்டுக்கு 0% கொடுத்தால அந்த டாக்ஸ் கண்ட்ரி துபாய்க்கு ஒரு சல்யூட் போட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கே நல்லபடியாக வேலை பார்த்துட்டு நீ வா. கடன்லாம் வந்துட்டு அடைச்சிட்டு கடனை அடைச்சிட்டு இங்கே வா. ம். இங்கே வந்து அதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து குழந்தைங்களோட நிம்மதியாக இரு. அதை விட்டு இந்த குறுக்கு வழியில் அது பண்ணிடக்கூடாது. அவ்வளோதான். சரி இன்னைக்கு தேதியில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ பெருசாக இருக்கு அண்டு உங்களுடைய அலோகேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கு? நான் பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தலாம் நான் சொல்ல விரும்பலை. பாண்டில் 30%, 45% கோல்டு. கோல்டு, பேலன்ஸ் எல்லாமே ரியல் எஸ்டேட்டு. அப்போ இந்த சில்வர் உங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அதெல்லாம் அசட் அலோகேஷனில் வருதா என்ன? கேட்குறேன். அப்படியா? இது வந்து வெள்ளி வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம தமிழ்நாட்டிலே வாங்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா கோல்டு வாங்க முடியல, அட்லீஸ்ட் வெள்ளியாவது வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இந்த இடத்துல கோல்டு தான் வெள்ளி இது இருந்தது. சில்வர் இஸ் த நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்லாம் இதாகிட்டு அது இருந்தது எப்படி இல்லை? ஆகும்? அது எப்படி ஆகும்? அது மஞ்சளாவும் ஆகாது. என்ன அது கொடுக்குற வேல்யூவும் ஆக போகிறதில்ல. இஸ் நாட் அசட்டு. அது இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுக்காக அது ஸ்பெக்குலேட்டிவாக அது மேலே இங்கேயும் இறங்குது. அதனால் ஏன்ட்டெல்லாம் சில்வர்லாம் தெர் இஸ் நோ எனி அசட் அலோகேஷன் ஃபார் சில்வர் கிடையாது. ஓகே. ரெண்டும் இல்லை. ஸோ ஒருவேளை இன்னைக்கு நிஃப்டி 40% அடிக்குது, 50% இறங்குது, திரும்ப அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ரீஎன்ட்ரி ஆகும். இப்போ ஜீரோவில் இருக்கிறது திரும்ப பணம் உள்ளே போகுமா உங்களுக்கு? கண்டிப்பாக வந்து ஈக்குவிட்டியில் அவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது பெரிய ரேரு. ம். கோவிட்ல வந்தது. கோவிடில் வந்து என் போர்ட்ஃபோலியோ வந்து -51% போச்சு. என் பக்கத்தில் இருக்க நீலாம் முட்டாள்றா, நீலாம் லூசுறா அப்படின்னானுங்க. பட் இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியா இருந்தாலும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் ஏதோ முட்டாள்தனம் பண்ணுறோமோ, இப்படிலாம் யாராவது உட்காந்துருப்போமா, செல் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு அது இல்லைண்ணே. எனக்கு ஹோல்டு பண்ணேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திரும்பியும் கிடைச்சா டெஃபினட்டாக என் பொண்ணுங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு பெரிய நான் பண்ணுவேன். பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோலேயே மிகப்பெரிய அலோகேஷன் வந்து கோல்டுக்கு தான் வச்சுருக்கீங்க. அப்போ 2026 கோல்டு எவ்வளோ போகும்? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு விடையை மட்டும் சொல்லிடுறேன் நான். 2022, 23 எஸ்ஜிபி வந்து சீரீஸ்லாம் கொண்டாந்தாங்க தெரியுமா? ஆமாம். எஸ்ஜிபி இப்போ இல்லை, எஸ்ஜிபி கொண்டாந்தாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் பேசுகிற யூடியூபர் தமிழ் எத்தனை வருஷமாக நீங்கள் யூடியூபர் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் என்ன மாதிரி ஓரளவுக்கு விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் இப்போ நம்மளை விட ஆர்பிஐ புத்திசாலியா? நம்ம RBI தான். ஆர்பிஐ சரி. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் புத்திசாலியா? நம்ம புத்திசாலியா? அவங்க தான் ஆப்வியஸ்லி. அவங்க தான் புத்திசாலி. பாலிசி மேக்கர்ஸ் புத்திசாலியா? நம்ம புத்திசாலியா? அஃப்கோர்ஸ் பாலிசி மேக்கர்ஸ். ஓகே. அவங்களாலே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல, அவ்வளோ விலை போகணும். அதனால தான் சீரீஸ் விட்டாங்க. ஆமாம். 5000லேருந்து 6000 போகுன்னு தான் நினச்சாங்க. அவங்களாலே கணிக்க முடியலையே. அவங்களுக்கே பட்டையை அடிச்சுட்டு 2 லட்சத்தை அவங்களுக்கு கொடுத்துருச்சு லயபிலிட்டியா. ஏன்னா கவர்மெண்ட்டாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. கோல்டு டெஃபினட்டாக மேலே போகுது, கீழே போகுது இல்லை, போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும். ம். நான் அதான் இந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன். நான் சொல்லக்கூடியது கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயந்தான். ஆனால் இதான் உண்மை. பங்குச்சந்தைக்கு மேலே ஏறுச்சுன்னா இந்தியா வளருதுன்னு அர்த்தம். ஆமாம். அப்போ இந்த அரசு மேலே எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வரும். ஓ, நல்லா இந்தியா வேலை செய்யுதுன்னு. அப்போது எதிராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபண்டெல்லாம் இதுக்குள்ளே போகக்கூடாது, வேறு எங்கேயாவது போய் ஸ்டாக்னட்டாக லாக்கருக்குள்ளே போய் உட்காந்துக்கணும்னு சொல்லி தான் நமக்குள்ளேயே திணிக்கப்பட்டதான் இந்த கோல்டை வாங்குன்னு சொல்கிறது. அதில் நானும் ஒரு விக்டிம். கோல்டை என் பிள்ளைங்க இருக்குன்னு சொல்லி என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கினேன். அவங்கன்னு இவ்வளோ சொல்கிறது, நம்ம வாங்குவோம் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நானும் வந்து வாங்கி வச்சேன். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் புரிய வந்தது, இந்த எல்லாமே அன்யூஸ்டு கோல்டாக போய் லாக்கரில் உட்காந்துருச்சு. லாக்கரில் உட்காந்ததுனால இப்போ பாண்டாக போயிருந்ததுன்னா அந்த பாண்டை வச்சு அந்த நிறுவனம் வளரும். நிறுவனம் வளர்ந்தால் வேலைவாய்ப்பு வரும். வேலைவாய்ப்பு வந்தால் அந்த லேபருக்கு சம்பளம் வரும். லேபர் போய் கன்சியூமர் யூஸ் பண்ணுவோம், எக்கனாமி பூஸ்ட் ஆகும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா, ஐபிஓ போச்சுன்னா அந்த நிறுவனம் வளரும். மார்க்கெட் ஏறும்போது அந்த நிறுவனம் வளருது, அந்த நிறுவனத்திற்கு தொழிலாளி வளர்றான். அப்போ என்னென்னா மார்க்கெட் ஏறக்கூடாது, தங்கத்தை வாங்க சொல்லிடு. நானும் அதிகப்படியான கோல்டு வச்சுட்டு இன்றைக்கி நம்பர்ஸில் இருக்குது. என் அக்கௌண்ட்டில் வச்சா கடைசியில் நான் போட்ட பாண்டில் தான் எனக்கு பணம் வருதே தவிர எனக்கு கோல்டுனால எதுவுமே கிடையாது. ஆனால் அது சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கோல்டு தானே எப்போவுமே வந்து சேஃப்டி எவன். இன்சூரன்ஸாக தான் இருக்க முடியும். ஒரு இன்சூரன்ஸ் தான் உங்களோட க்ரோத்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்க, அந்த இன்சூரன்ஸ் தான் என்னோடய வாழ்வாதாரத்தை தரும்னு, அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். வாழ்வாதாரத்தை எப்போ தரும்? எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் தானே வாழ்வாதாரம் தரும். நான் தான் இருக்கனே, எனக்கு இருக்கும்போது நீ கொடுப்பா. இன்சூரன்ஸு, கோல்டு இஸ் இன்சூரன்ஸு. நாடுகளும் அதை இன்சூரன்ஸாக தான் யூஸ் பண்ணுது. ஹெட்ஜிங்க்கு தான் வச்சுக்கிறோம். எந்த காலத்துலையுமே அன்னையிலேருந்து இன்னை வரையும் 300 வருஷம் வரை நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, ஈக்குவிட்டி வந்து வருஷத்துக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்தாலும் 12லேருந்து 13 கொடுத்துருது, 12% மினிமம். வருஷம் கொடுத்துருது. கோல்டுங்கிறது இட்ஸ் அ ஹெட்ஜிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ வைக்கலாம். அதான் நான் சொல்கிறேனே, 34 டன் நம்ம லாக்கரில் உள்ளே போயிடுச்சு. நமக்கு க்ரோத் இல்லைல்ல, அது அப்படியே அங்கேயே தானே இருக்குது. சரி, நான் அதெல்லாம் சொல்லுவேன். நான் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவோ இதெல்லாம் நான் வரல, நான் பொதுமக்களோட பேசுகிறேன். நான்
பொதுமக்கள் என் லாக்கருக்கு போயிடுச்சுல்ல. நான் எப்போ எனக்கு வேலை செய்யும் அந்த பணம்? ஸோ இப்போ இந்த கோல்டு வச்சிருக்குது அப்படின்றது மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே கோல்டு இருக்கும். அது எங்கே இருக்கும்னா நீங்கள் சொன்ன லாக்கரில் இருக்கும். பட் இந்த லாக்கரில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குதுல்ல. நீங்கள் லாக்கர் அக்ரிமெண்ட்லாம் போய் படிச்சிருக்கீங்களா? படித்து ஒரு 6 பேஜுக்கு இருக்கும். ஆர்பிஐ இப்போ ரிலீஸ் பண்ணுச்சு. நீங்கள் வச்சிருக்கிற கோல்டில் நாளைக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம், அது ஏதோ ஒன்று நடக்கட்டுமே, கொள்ளையடிப்போ, சுனாமியோ, வெள்ளமோ ஏதோ வந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியும். 100% கிடையாது. ஆனால் நீங்கள் இப்படியும் பார்க்கணும், ப்ராபபிலிட்டி பார்க்கணும். நடக்குமான்னு கேட்டால் ரொம்ப ரேர். என்ஹெச்சில் இருக்கிற பேங்க்ஸில் ராபரி நடந்திருக்கு. இல்லை இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு பேங்க்கில் பிஎன்பி நினைக்கிறேன், எக்ஸாக்ட் பேங்க் பேர் தெரியல, ஓகே. ஒரு பேங்க்கில் பேங்க் எம்ப்ளாயீஸே உள்ளே இருக்கக்கூடிய கோல்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து ரெக்கவரி பண்ணி எல்லாமே வந்து இன்சூரன்ஸும் இருக்குது அப்படின்னாலுமே மேக்ஸிமம் இன்சூரன்ஸ் நீ எத்தனை பவுன் எத்தனை கிராம் வச்சிருந்தாலுமே ஒரு ஓகே. லாக்கருக்கு மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ண முடியும் நம்மளால? ஐயோ, அதான் இன்டூ 100. அந்த லாக்கரோட ரெண்ட் 1000 ரூபாய்னா இன்டூ 100 அவ்வளோதான். அப்போ அதான் மீதி இப்போ அதான் பொதுமக்கள் பார்க்குறவங்க பயமுறுத்துறவும் கூடாது நம்ம. ஆனால் இட் இஸ் சேஃப் தான், மாற்றுக்கிறது இல்லை. உங்கள் மேலாளர், வங்கி மேலாளர் கால் பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. சார், இப்போ வந்திருக்க ஆர்பிஐயோட லாக்கர் ப்ரொசீஜர் என்ன, எவ்வளோ எனக்கு போனால் கிடைக்குங்கிற நீங்களாம் கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கேட்டு தெரிஞ்சால் தானே தெரியும் அதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு. ரிஸ்க் இருக்குது, ஆனால் ப்ராபபிலிட்டி கம்மி. ஆனால் என்னோடது பேங்க், நான் சொல்ல போனால் என்னோட லாக்கர் வந்து ஒரு என்ஹெச்சில் இருக்குது, காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, அதில் இருக்குது, நான் அங்கே போய் வச்சுருக்கேன்னா அது ஹை ரிஸ்க்கு. ஆனால் போச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லுவோம், கம்பெனி நீங்கள் தான் கையெழுத்து போட்டிருக்கீங்களப்பா லாக்கர் அக்ரிமெண்ட்டில், இவ்வளோ தான் கிடைக்குன்னு சொல்லி முடிச்சிருவாங்க நம்ம. ஸோ கோல்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போது இதை நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். என்னது? கோல்டு டிமானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்ப பரவலாக நிறைய பேர் எனக்கே மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே. என்ன இது நடக்குமா? அதாவது உலகத்திலே இந்த பூமியில், இப்போ இந்த உருளை பந்தில் மோஸ்ட் பவர்ஃபுல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் தான். ஏன்னா ட்ரம்ப்பை விடவும் புதினா விடவும் பவர்ஃபுல்லானது நம்ம இந்தியன் லேடிஸ் தான். ஏன்னா 34 டன் கோல்டு நம்ம ஊரில் தான் இருக்குது. சைனாட்ட கிடையாது, அவன்கிட்ட கிடையாது, ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் இது வாங்கி ஒரு கிராமாக வாங்கி நீங்கள் 34,000. அதான் சிறுதுளி பெருவெள்ளம் பாருங்கள். யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? நாளைக்கு காமாட்சி அக்கா வந்து ட்ரம்ப்புக்கு எகென்ஸ்டாக நிற்பாங்க யாராவது சொல்லி நினச்சிருப்போமா? அவங்க தான் ஜெயிக்கிறாங்க லேடிஸு. சரி, 34,000 டன் வந்துருச்சு. இப்போ இந்த 34,000 டன்னு மேலே ஒரு கழுகு வந்து என்றைக்குமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் வியூவாக வச்சுக்கும். ஒரு அட்டாக் பண்ண, ஏன்னா ஒரு தடவை அடிச்சிச்சுன்னா அடிச்சிடும். அது ஒரு கழுகு பார்வை இங்கே ஒன்று போயிட்டுருக்கு. என்ன கழுகு பார்வைனா, 34,000 டன்னு சும்மா இருக்குது. இந்த சும்மா இருக்கிற கோல்டை எப்படி மக்கள்கிட்டேருந்து வாங்கலாமா, இல்லை அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமான்னு ஒரு பேச்சுவார்த்தை. ஒன்றும் இல்லை, நிலேஷ் ஷாங்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு கோடாக் நிறுவனத்தோட ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஏஎம்சியோட, கோடாக்கோட மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஏஎம்சியில் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 34,000 டன்னு கோல்டு இருக்குது, எந்த யூஸ் இல்லாமல் லாக்கரில் இருக்குது, அது ஒரு வேளை வெளியில் வந்துச்சுன்னா இந்தியன் எக்கனாமியை அடிச்சுக்க யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஆர்டிக்கல் விட்டுட்டார். இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, யூடியூப்ஸ் எல்லாமே அதை வந்து ஒரு கான்ஸ்பிரன்சி தியரியாக எடுத்துகிட்டு ஒரு வியூக்காக, சரி இது பேசினா போகண்டா, இதை பற்றி பேசுவோண்டான்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு வேளை நாளைக்கு வந்து ஒரு வேளை ஃபிசிக்கல் கோல்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டு பி ஹேண்ட் ஓவர்னு வந்துட்டா பொதுமக்கள் எல்லாம் புரட்சிக்கு வெளில வந்துடும். எல்லாம் Okay. விளக்கமாத்து கட்டை எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போய் முன்னாடி நின்று சண்டை போட தான். யோசிச்சு பாருங்கள், லேடிஸ்ட்டை 10 கிராம் எடுத்துகிட்டு ஓடிட முடியுமா ஒருத்தன்? லேடிஸ்ட்டை முடியுமா? ஆமா. ஜென்ஸை கூட சமாதானப்படுத்தி உட்காருங்க சார், இந்த சாயா குடிங்க சார்னு சொல்லிடலாம். ஆமாம். லேடிஸ் தான் வந்து வேற மாதிரி நடக்கும். பொதுமக்களே, உங்கள்கிட்ட இருக்க கோல்டெல்லாம் கொடுங்கன்னா, இப்போ மதுரை வரேன்னா நான் எப்படி யோசிப்பேன்னா, நானாக இருந்தா கேட்குறியா 1 கிலோ நீங்கள் தர்றேன், ஆனால் எனக்கு என்னோட ஃபேமிலி அடுத்த என்னோட பரம்பரை வர வரையும் எனக்கு ஒரு அரசு பணி, சென்ட்ரல் ஜாப் கொடுத்துடணும், கிரேடு 2ல் கொடுக்கணும் எனக்கு. ஒன்று கவர்மெண்ட் ஜாப். 2வது, நான் கொடுத்த கோல்டு இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான நிலம் எனக்கு கொடுத்துரு. அந்த நிலம் எப்படி இருக்கணும்னா, எனக்கு கவர்மெண்ட் பாண்டாக எனக்கு சொல்லிடு, இந்த நிலத்தை அடுத்த 500 வருஷத்துக்கு இந்த பரம்பரை தான் வச்சுக்கோன்னு சொல்லி. 500 வருஷத்துக்கு நிலத்தை கொடுத்துட்ட, அந்த இடத்த நான் வந்து உபயோகம் பண்ணிப்பேன், ரெண்டல் விட்டுப்பேன், அதில் ஒரு இன்கம் வந்துடும். எனக்கு ஒரு லேண்டு கொடுத்துரு, அதுக்கு ஈக்குவலாக லேண்டு கொடுத்துரு, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துரு, என் பரம்பரை கொடுத்துரு, 1000 கிராம கொடுத்துடலாம். பட் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா? வருமே. ஏன்னா கோல்டு இட் இஸ் அ கரன்சி. சைனா 1000 டன் எதுக்கு வாங்குறான்? வருஷத்துக்கு 1000 டன் வாங்கியிருக்காங்க. Yes, இப்ப டீடாலரைசேஷன். அடுத்த கேள்வி அதேதான். அவன் வாங்குறான், ஆமா. போலந்து வாங்குறான், ரஷ்யா பண்ணுறான், எல்லாரும் பண்ணுறான். இந்தியாவுக்கு தேவை. வில்லனை அடிக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. நம்ம கிட்ட அதனால இருக்கிற உள்ள நம்ம இருக்கிற பொருளை இன்சூரன்ஸா எடுக்கலாமே. வச்சிருந்த கோல்டை நீ கேட்கல,
கேபியோன்னு ஒரு டவுட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். எங்களுக்கு இதெல்லாம் இருக்குது அடித்தட்டா புரிதலோட. எனக்கு புரிதலுக்கு நான் இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டேன். ஒருவேளை பெஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் இந்தியா மேலும் நான் சொன்னதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரையறுக்கப்பட்ட நோட்ஸாக கொடுத்தாங்கன்னா அது சரியாக தானே இருக்கும். கேட்க சொல்லுங்கள், வாங்க வாங்கிக்கங்க. ஆனால் எங்களுக்கு பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அதை பற்றி பேசுங்க நீங்கள். இப்போ இந்த கோல்டை நம்ம வச்சிருக்கிறோம், ஓகே. இப்போ இதுக்கு நான் கம்மன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே போட்டுருவேன். இந்த அளவுக்கு என்னத்துக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை போட்டு இதை போட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நான் ஏன் பாண்டு நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும்? ஏன் வந்து நான் மார்க்கெட்டுக்கு வரணும்? தமிழர்கள் முதல்ல கல்வி நம்ம எப்படி சொன்னோமோ, ரெண்டாவது பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் நம்ம அம்மா அப்பாலாம். இல்லை ரொம்ப வருஷமாகவே இந்த வைப்பு நிதி ஃபிக்ஸ்டு இன்கம் இருக்குல்ல, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அது மேலே இருக்க நம்பிக்கை இன்னி வரையும் உடைக்க யாருமே இல்லை. ஏன்னா மக்கள் பாதுகாப்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டான். அன்னையிலேருந்து இன்னி வரையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கே போகணும், எஃப்டியில் போட்டிருப்பா, பணத்தை தூக்கி எஃப்டியில் போட்டு. ஆனால் முன்னெல்லாம் 11-12% எல்லாம் கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்திருந்தது இல்லை அப்போ? 13% நான் பார்த்துருக்கேன். ஓகே. எங்கள் அம்மாலாம் 13% வாங்குவாங்க. அன்னைக்கு அவங்க சொன்னது கரெக்ட். எஸ் 13 எக்ஸாக்ட்லி. அன்னைக்கு 7 இருந்துச்சு, 13 வரும்போது +5 நீங்கள் ஆமாம் வின்னர் ஆயிருங்க. இன்னைக்கு இல்லையே. எதனால சொன்னாங்கன்றதை விட்டுட்டோம், என்ன சொன்னாங்கன்றதை மட்டும் தான் எடுத்துட்டு வர்றது தான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ இன்னைக்கு என்னன்னா, எங்க அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் திரும்ப எப்படில இன்னும் இருக்கு உடைக்காம இருக்காங்க. இருக்கு இன்னுமே இருக்கு. அவங்க அப்பா உட்காந்துட்டு வீல் சேர்ல உட்காந்துட்டு சொல்லுவாரு, பண்ணாதரா தம்பி அப்படிம்பாரு. அந்த பையன் அப்படியே அந்த எஃப்டியில் வச்சுட்டே இருப்பார். வைக்கிறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறத பொருளாதாரத்தை நான் சொல்லிடுறேன். உன் பணம் உனக்கு வேலை செய்யலை, நீ மைனஸில் போயிட்டுருக்கு. உன் சம்பளம் எப்படி உனக்கு வேலை செய்யலையோ, 7% மேலே நீங்கள் எடுக்கலைன்னா நீ வேலை செய்கிற கம்பெனி தான் வளருமே தவிர நீ வளரலையோ, அதே மாதிரியே வைப்பு நிதியில் நான் வைக்கும் பொழுது எனக்கு 7% கொடுக்காம வெறும் 5% 6% கொடுத்தா எகெயின் ஐம் சிட்டிங் வித் மைனஸ். அதாவது நீ 100 ரூபா போட்டது 93 ரூபா ஆயிடுச்சு. பணம் தேஞ்சுக்கிட்டே இருக்கு. உன் பணம் வளரவே இல்லை. ஆனால் நீ ஹாஸ்பிட்டல் போய் பாரு, ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி போய்டு, முடிஞ்சு போச்சு. உட்காந்து பாரு, நீ ஐசியூக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்தால் தானே தெரியும் அங்கே என்ன நடக்குதுங்கிறது. 2 பேர் வராங்க, பெட்டு கட்டு வராங்க. ஓகே, ஒருத்தர் என்ன கேட்குறாரு, சும்மா இருமுறாரு, சின்னதாக பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணால் அவருக்கு பெட்டு. இன்னொருத்தர் கிட்னி இதுக்காக வராரு, அவருக்கு பெட்டு. இப்போது ஒரு டாக்டர் இருக்கிறாருங்க ரிசப்ஷன், யாருக்கு பெட்டு கொடுப்பாங்க? கிட்னி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் நவ் யூ ஆர் திங்கிங் த பிஸ்னஸ். ஆனால் அவன் கேட்பான், சார் எனக்கு ஏன் சார் தர மாட்டேங்கன்னு அவன் கேட்பான் பொதுமக்கள். ஆனால் அவனுக்கு கிடையாது தம்பிம்மா, பெட்டு இருக்கும் கிடையாது. ஏன்னா பெட்டு காஸ்ட்டை அவன்கிட்ட ரெக்கவரி பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. என் பெட்டு காஸ்ட்டு, ஏசி, அந்த டாக்டர், அந்த நர்ஸு, அந்த மிஷினரி, அதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு நீ ஆள் கிடையாதுடா. எனக்கு 10 நாள் நீ படுக்கணும், 10 நாள் படுக்கிறவன் இங்கே நிற்கிறான், நீ வா நீ படு, உன்கிட்ட தான் நான் உருவ முடியும், நான் அதை எடுத்தால் தான் நான் வளர முடியும். அப்போது எல்லாருமே பிஸ்னஸ், தே ஆர் டூயிங் த பிஸ்னஸ். எக்ஸாக்ட்லி. எல்லாமே இயங்குது, பிஸ்னஸ் தானே இயங்குறாங்க. நம்ம எப்படி அந்த வேட்டை காட்டிலேருந்து வாழ்கிறது? கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட்ஸ் இருக்குது. ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட்ஸு அடுத்து வரப்போகிற 30 வருஷத்துக்கு இப்போவே 7.4% இருக்குது, பாண்ட்ஸ் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. அடுத்த 30 வருஷத்துக்கு ரேட்டு கட்டு வரும் வராது எனக்கு அவசியமே இல்லை. நான் 30 வருஷத்துக்கு இப்போவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வருஷம் 8% வந்துடும். ஸோ அந்த 8% இன்னைக்கு நம்ம என்ன பர்சன்டேஜில் போடுறோமோ அதே 30 வருஷம் மாறாது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 13% நீங்கள் பார்த்த டைம் போட்டிருந்தா 15% 13 இன்னி வரைக்கும் அதே இருந்திருக்கும். மேட்டர் கால் மேலே கால் போட்டு ராஜா உட்காந்துட்டு இருக்கலாம். அன்னைக்கு அதை யாருமே சொல்லலை. எப்படிங்க சொல்லுவாங்க? பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாப்புன்னே சொல்லி நம்ம மண்டையில் சொல்லி பாதுகாப்புலேயே இருந்துட்டோம். இன்னை வரையும் கேளுங்க, கோல்டு திரும்பி பாதுகாப்பு தான் வருவான். ஆமாம், ஏன் சொல்லுங்க, வார் வந்துருச்சுன்னா கோல்டு தான். வார் வந்துருச்சுன்னா முதல்ல உயிரை காப்பாற்றுவியா, நீ என்ன காப்பாற்றுவ நீ? சரிப்பா வார் வந்துருச்சு, என் லாக்கர் அக்சஸ் பண்ண முடியுமா? பதில் இருக்கா யார்ட்டாவது? கோவிட்ல எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே, கையில் இருந்தது மட்டும் தானே. அப்புறம் உனக்கு பேங்க்குள்ளே நீ அலோவ் பண்ண மாட்டியே. பேங்க் அண்டர் கம்ஸ் வித் கவர்மெண்ட். அவசியம் சேஃப்டி அவசியம். எங்கே என் போர்ட்ஃபோலியோவில் 20% வச்சுக்க. பெஸ்ட்டு சேஃப்டி எங்கன்னு சொல்லுங்க. பெஸ்ட்டு சேஃப்டி நீங்கள் சொல்லணும் எனக்கு. பெஸ்ட்டு சேஃப்டி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, எங்கன்னு சொல்லுங்கள். கண்ணா நீங்கள் யாராவது சொல்லுங்கப்பா. பணம் வளர்றதுக்கா இல்லை சேஃப்டி? 100% சேஃப்டி எந்த இடம்? கிச்சன். அதுதான் அஞ்சரைப்பெட்டி டப்பா. அதுதான் உண்மை. அம்மா மஞ்சப்படி இருக்காங்களே அதுக்குள்ளே வைங்க, சேஃப்டி. ஆனால் பணம் கரையுமே. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அப்போ நீ அங்கேயே வச்சுக்க சேஃப்டினா. சேஃப்டி தானே சொல்கிற. நீ அஞ்சரைப்பட்டியில் வச்சுக்க, ஏன் வர்ற? அப்போ அஞ்சரைப்பட்டியில் இருந்ததை நீ எஃப்டிக்கு கொண்டாந்துட்ட. அஞ்சரைப்பட்டியில் 0 இன்ட்ரெஸ்ட்டு, எஃப்டிக்கு வந்துட்ட 4 இன்ட்ரெஸ்ட்டு. எகைன் நீ பீட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுறாங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடு, வா பிபிஎஃப்க்கு வந்துடு 7.
இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுறாங்கன்னா செல்வமகள் திட்டம் 8, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுறாங்கன்னா ஈக்விட்டிக்கு வா 12, இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுறாங்கன்னா பாண்ட்ல வா 11. இப்போ ரிஸ்க் இருந்தால் அப்போ ரிஸ்க்கை வேணா அஞ்சரை பெட்டியில் வச்சுக்க. அஞ்சரை பெட்டினா சொன்னால் இதில் பசங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியலையே. இங்கிலீஷில் வந்தாலும் இவங்களுக்குலாம் புரியும். டே கண்ணா, அந்த அஞ்சரை டப்பானா இந்த பருப்பு இதெல்லாம் ஒரு 15-20 இருக்கும். ஒரு அம்மா அப்பா வந்து அன்னைக்கெல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் இப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, இப்படி எடுத்துருவாங்க. வெந்தயத்தை இப்படி எடுப்பாங்க, கடுகு எப்படி எடுப்பாங்க, எல்லாம் ஒரே பாக்ஸில் எல்லாம் ஒரே இருக்கும். boxல அது பேர் இருக்கும். அஞ்சரை பெட்டின்னு நாங்கள் Yes. சொல்லுவோம். சேஃப்டியான இடம் அதுதான் அஞ்சரை பெட்டி. வச்சுக்கோங்க அஞ்சரை பெட்டியில், யார் வேணானா. ஆனால் growth-அ பற்றிலாம் பேசக்கூடாது நீ. ஸோ வளரும்னா யூ நீட் டு டேக் ரிஸ்க். சரி, இப்போ பாண்டு ரிஸ்க் இல்லையா? அதுதான் சொல்கிறேன், ரிஸ்க் இருக்கே. அப்போ அவ்வளோ ரிஸ்க் இருக்கிற இடத்துல நான் எப்படி வந்து சேஃபாக இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஓகே, இப்போ நான் அப்படி வந்துடுறேனே, ஒரு எடுத்துக்காட்டுக்காக எடுத்துக்கிறேன். நம்ம சென்னை மவுண்ட் ரோடை எடுத்துக்கிறேன். சரி, சென்னை மவுண்ட் ரோடில் இந்த ஒரு வாரத்தில் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடந்திருக்குமா இல்லையா? நடந்திருக்கும். நடந்திருக்கும். ம். நீங்கள் யோசிக்கவே வேணாம், நடந்திருக்கும். ஆ, அந்த 2 பேருக்கு ஏதோ ஆக்சிடென்ட், ஆமா. அந்த ரோட்டையே க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எப்படி இல்லாததாகும்? என்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். அதே மாதிரி பாண்ட்லேயும் எதை தேர்வு செய்கிறங்கிறத முக்கியம். ஓகே, பாண்டில் ரிஸ்க் இருக்கா, ஹை ரிஸ்க் இருக்குது. ஓகே. எதை தான் சொல்கிறேன், எங்கேயுமே ரிஸ்க் இல்லைன்னா அஞ்சரை பெட்டி தான் பெஸ்ட்டு. ரிஸ்க் இருக்குது, ரிஸ்க் இருக்கிறனால தான் ஃபிக்ஸ்டு இன்கம் உனக்கு வருது. ஏதோ ஒரு இடத்துல ரிஸ்க் இருக்குது. அப்போது ரிஸ்க்கை நீ கால்குலேட் பண்ணாமல் ஹை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லி பாண்டில் போனால் அடி தான் கிடைக்கும். சில பாண்ட்ஸ் 14 இருக்குது, 15 இருக்குது, ம். ஓ, ஓகே. அன்செக்யூர்டு, BBB-. ஸோ ரிஸ்கி. அந்த இடத்துல போய் ஒருத்தர் போய் பணத்தை போடுறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, மவுண்ட் ரோட்டில் 70-80 போகிறாரு, லைட்டாக ஆயிலெலாம் கீழே விட்டுருக்கு, ஆனால் ஹெல்மெட் போடலை. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டேன்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எல்லா ரிஸ்க்கையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்வியஸ்லி அங்கே பார்க்கும்போது இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 90% பேர் 90% அவர் வந்து கீழே உழுவ போகிறாருன்னு அர்த்தம். ஸோ பாண்டில் இருக்குன்னா இருக்குது. இப்போ எஃப்டியில் ரிஸ்க் இருக்கா? இருக்கு. கோல்டில் ரிஸ்க் இருக்கா? 100% இருக்கு. கோல்டில் ரிஸ்க் இருக்குது, பாண்டில் ரிஸ்க் இருக்குது, எஃப்டியில் ரிஸ்க் இல்லாத இடம் அஞ்சரை பெட்டி தான். ஆனால் அங்கே இடத்துக்கு நமக்கு வேண்டாம். ரிஸ்க் எடுங்க, புரிஞ்சுக்கிட்டு எடுங்க, லாங் டர்மாக திங்க் பண்ணுங்கள், டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்ட் வரும், அதை வச்சு வாழ்ந்துடலாம். இப்போ இந்த ஃபிக்ஸட் டிபாசிட்டில் நமக்கு இன்றைக்கி ஒரு 4-5% கிடைக்குது. பட் பாண்டில் போது 11-10 கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த அளவுக்கு அதிகமாக அவங்களால மட்டும் எப்படி கொடுக்க முடியுது? இப்போ பேங்க்கும் தான் எடுக்கிறாங்க, பேங்க்கில் அவ்வளோ பெரிய இந்திய கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, ஆர்பிஐ கண்ட்ரோலில் அவங்க பேங்க்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் வட்டி விடுறாங்க. இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும்? பேங்க்கு வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட லாபத்துக்காக தான் குறைச்சி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா பாண்டை தான் வாங்குவாங்க. ஓகே. அவங்க பாண்டை வாங்கிட்டு 10 வாங்கிட்டு கடைசியில் அவங்க 6 அவங்கள்ட்ட கொடுப்பாங்க, 4 அவங்க வச்சுப்பாங்க. ம். ரைட்டா? அப்போ அவங்க வந்து அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் தேர் புக்கிங். பேங்க் வந்து எல்லா லாபத்தையும் உங்கள்கிட்ட கொடுக்கணும் அவசியம் இல்லையே. ஆமாம். அதாவது நீங்கள் வந்து பேங்க்குக்கு கொடுக்கும் பொழுது யூ ஆர் கிவிங் எஃப்டியாக தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்கள் வந்து வேறு எந்த பேக்கடு அசர்ட்டோ எதுவுமே நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, எதுவும் கொடுக்கறதில்ல. ஆனால் நான் பாண்டில் நான் வந்து கொடுக்கணும்னா ஐ எம் அ கிளைண்ட்டு. அவன் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்தே தீரணும், எனக்கு அவன் வேலை செஞ்சே தீரணும். அதனால் அவன் 11% தரான். அதான் சொல்கிறேன், நம்ம மொத்தமாக படிச்சுட்டு எல்லாரும் கடைசியாக வேலை பார்க்குறது அவனுக்கு. அதனால் அவன் வரக்கூடிய லாபத்தில் எனக்கு 11% கொடுத்துட்றான். அவனால் அது முடியும், அதனால் அப்படி கொடுக்குறான். சரி, இப்போ அதே ரோட்டில் இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்து பக்குவமாக எப்படி போகலாம், ஓரளவுக்கு என்னதான் ரிஸ்க் இருக்குனாலுமே சேஃபாக போகிறதுக்கு ஒரு வழியை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ ஆமா. அதே மாதிரி நானும் சேஃபாக போகணுன்னா என்ன வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பாண்டை வந்து எப்போவுமே பாண்டில் ரிஸ்க் இருக்குன்னா ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க் இருக்கிறனால தான் எனக்கு 10% 11% அவங்க தர்றாங்க. என்னென்ன ரிஸ்க்கு, நான் என்னென்னலாம் பார்க்கணும். இப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக இத்தனை வருஷம், நான் 6 வருஷமாக இருந்திருக்கிறேன். இதில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு பாண்டு முதல்ல செக்யூர்டாக இருக்கணும். செக்யூர்டு அப்படின்னா இது பாதுகாப்பானது அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு அது டிஃபால்ட் ஆனால் கூட அவங்க கொடுத்துருப்பாங்களா, அசட்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த அசட்ஸை பிளெஜ் பண்ணியோ அல்லது செல் பண்ணியோ அதை திரும்பவும் வந்து யாரெல்லாம் இன்வெஸ்டரோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து செக்யூர்டு. அடுத்து 2வது சீனியர். என்ன சீனியர் அப்படின்னா, நான் வந்து ஒரு நிறுவனத்துக்கு பைசா கொடுத்துட்டேன், அதான் கடன் கொடுத்துருக்கேன். புது மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறான், ஆட்களுக்கு வேலை எடுக்கிறான், தொழில் செய்கிறான், அவன் பெருக்கணும், அதுக்கு நான் லோன் கொடுத்துட்டேன். இந்த லோன் கொடுக்கும் பொழுது இந்த நாளைக்கு டிஃபால்ட் ஆச்சுன்னா இந்த சீனியர் இருக்காங்கள்ல, சீனியர் யாரெல்லாம் சீனியரோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பே அவுட். இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ சீனியர் பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 11% இருக்கும், நான் சீனியராக இருக்கும், இல்லை சப்பார்டினேட்டுன்னு இருக்கும். சப்பார்டினேட்டுக்கு 13% இருக்கும். ஏன்னா சீனியர் வந்து அவனுக்கு கொடுக்கும்போதே 11 நான் கொடுத்துறேன், 10 தான் கொடுத்துட்றேன். ஏன்னா நீ சீனியர், நான் உனக்கு முன்னாடியே கொடுக்க போகிறேன். அவன் எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுக்கிறான். யார்? சப்பார்டினேட்டு. எனக்கு அப்புறமேட்டு கொடுத்தா கூட கொடு, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சப்பார்டினேட்டே எடுத்துக்கிறேங்கிறான். அவனுக்கு 13, ஹை ரிஸ்க் எடுக்க அவன் தயார். அதாவது நான் ஹெல்மெட் போடாமல் நான் போயிடுறேங்கிறான் அவன். நான் என்ன சொல்கிறேன், கண்ணா எனக்கு ஹெல்மெட் எனக்கு வேணுயா,
நான் போட்டுக்கிறேன்யா அப்படிங்கிறனால என்ன பண்ணுறேன், நான் வந்து சீனியர் போயிடுறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக்யூர்டு சொன்னோம், சீனியர் சொல்லிட்டோம், ரைட்டு. அடுத்து வந்து கிரெடிட் ரேட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரெடிட் ரேட்டில் வந்து ஒரு ஒரு விதமான இருக்குது. அதாவது பாதுகாப்பு எண்கள்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாம் சவரைன் சேஃப்டின்னு நம்ம சொல்லுவோம். சவரைன் சேஃப்டி அதுதான், அது ட்ரிபிள்ஏலாம் இல்லை, அதுதான் இந்தியா மேலே இருக்கிற நம்பிக்கை அது. அதுதான் ஃபஸ்ட்டு சேஃப்டி, ரைட்டா. அடுத்து வந்து ட்ரிபிள்ஏ இருக்கும். அப்போது நான் ஒரு பாண்டை நான் வாங்குறேன்னா மினிமம் ஏடபிள்யூஏ ட்ரிபிள்ஏ ஓகே. இந்த மூணுல ஏதாவது இருக்கலாம். ட்ரிபிள் பி பக்கம் போக மாட்டேன் நான் உங்களுக்கு ட்ரிபிள் பி பக்கம் போக மாட்டேன். பே அவுட்டு மந்த்லி தான் வரணும். ஏன் அப்படி? இப்போ நான் வந்து ஒரு 10 லட்ச ரூபா போடுறேன் அப்படின்னா எனக்கு சரி. இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த ஃபர்ஸ்ட் மாதம் இன்ட்ரெஸ்ட்டை எனக்கு 11 மாதமாக நான் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டு அது வளரும்ல பணம். இப்போ நான் கடைசி பே அவுட்டில் எடுத்தேன்னா எனக்கு வளர்ந்துருக்காது என் பணம். பால்காரனுக்கு மந்த்லியில் கொடுக்கணும், நம்ம தான் மந்த்லி ஹியூமன் ஆச்சே, ம். நம்ம எல்லாமே ஃபீஸ் கொடுக்குறது மந்த்லி தானே. அப்போ எனக்கு பே அவுட் மந்த்லி தான் வேணும். சம்பளம் எப்படி வரணுமோ எனக்கு அதானே வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பே அவுட் மந்த்லிக்கு போயிடுறேன். அடுத்து டூரேஷன் வந்து அது எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருக்கட்டும், எனக்கு அடுத்த 3 வருஷத்தில் எனக்கு எக்கனாமிக்ஸ் தெரியும், ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சிருக்கு. எனக்கு 3 வருஷத்துக்குள்ளே என்ன இந்த இந்தியாவில் என்ன நடக்கும், உலகத்தில் என்ன நடக்கும் தெரியும். அதனால் 3 வருஷம் மெச்சூரிட்டி போய்ட்டு 3 வருஷமாக நான் எடுத்துப்பேன். இப்போ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு நீ அதெல்லாம் பார்க்கணும், இந்தியா மேலே நம்பிக்கை இருக்குது, போட்டு 20 வருஷம் 30 வருஷம் போட்டுக்க. ட்ரிபிள் ஏ இருக்குது, நல்ல கம்பெனி சார், போட்டுக்க 10 வருஷம் போட்டுக்க. நான் ஏ தான் போகிறேன், டபுள் ஏ தான் போகிறேன், ஏ மைனஸ் போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா மினிமம் 3 இயர் தான் போவேன். ஏன்னா 3 இயருக்குள்ளே என் பணம் மெச்சூரிட்டி ஆகிட்டு வந்துடும், ஓகேவா. அதுக்கப்புறமேட்டு வந்து 3 வருஷம் கழிச்சு திரும்பி ரிவ்யூ பண்ணி வேறு எங்கேயாவது நான் போடுவேன். எனக்கு மினிமம் எனக்கு 3 இயர் டியூரேஷனாக இருக்கிறது பெஸ்ட்டு மேனான. இன்னொன்று அந்த ஒய்டிஎம்னு நம்ம சொல்லுவோம், கூப்பான் ஒய்டிஎம் சொல்லுவோம். ஒய்டிஎம்மு சில பேர் 13% 14% போடுவாங்க. போடும்போது கவனம். ஏன் 13% 14% போடுறாங்கன்னா அது சப்பார்டினேட் பாண்டா, செக்யூர்டாக இருக்கா, அதெல்லாம் போய் பாருங்கள். அப்போ நான் என்ன பண்ணுவேன், 11க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டபுள் செக் நீங்கள் பண்ணியே தீரணும். இப்போ சீனியராக இருக்கிறேன், செக்யூர்டாக இருக்கிறேன், மந்த்லி பே அவுட்டில் போயிடுறேன், கிரெடிட் ரேட்டு ஏ ட்ரிபிள் ஏ ஆர் ஏ. ஸோ சொன்னது இந்த க்ரைட்டீரியாவில் போனாலே சிறந்த பாண்டை நீங்கள் தேர்வு செய்யலாம். அது எந்த விதத்துலையும் உங்களுக்கு பாதிப்பு அடைக்க வைக்காது. இன்னொன்று, ரிஸ்க் இஸ் தேர், ஆல்வேஸ் ரிஸ்க் இஸ் தேர். அதனால தான் திருப்பி டூ யுவர் ஓன் அனலைஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுங்க. இது எல்லாமே நான் சொன்னது என்னுடைய தனிப்பட்ட இத்தனை வருஷமாக நான் கற்றுக்கிட்ட விதிமுறைகள். சரி, இப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக பாண்ட் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் எனக்குமே பரிச்சயம் வந்து நீங்கள் பாண்ட் இன்வெஸ்டிங்கை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது தான் அப்படின்ற பட்சத்தில். ஸோ நீங்கள் இப்போ ப்ரையாரிட்டி பேஸ்டாக எந்த பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெப்சைட்டு இல்லை எந்த ஆப் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது எப்படின்னா, இதில் காமெடி என்னென்னா, எல்லா சேனலுக்கும் நான் போய் சொல்லுவேன்ல, சொல்லும் போதெல்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் சொல்லுவேன், கீழே எழுதுவாங்க, இவர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணன்னு மட்டும் சொல்லவே மாட்டார், ஆனால் இவ்வளோ இருக்கிறது அவ்வளோ இருக்கிறது என்பார். இவ்வளோ பேசுன நீ இதை சொல்லலையே, ஆனால் நான் சொன்னேன், அந்த சேனல் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே நான் சொல்லலாம், விருப்பம் ஓப்பனாகவே சொல்லலாம். என்னென்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா 2022 வந்து பண்ணும்பொழுதே நான் ஒரு 3 பாண்ட் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணேன். 3த்துமே அவங்க யார் சிஇஓ, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எல்லாத்தையுமே நான் செக் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து 2 பேர்த்த சூஸ் பண்ணி நான் 2 பேர்த்தையும் பண்ணுறேன். ஓகே, பண்ணும்பொழுது 2 பேர்த்தையும் பண்ணும்பொழுது ஒரு 6 மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு போயிடுது, ஒருத்தன் பேருக்கு இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிறான். அப்படிங்கும்போது டெடிக்கேட்டட் இட் இஸ் இந்தியா பாண்ட்ஸ். நான் ஏன் இந்தியா பாண்ட்ஸை நான் ஏன் யூஸ் பண்ணுறேன் இங்கே வந்து சொல்கிறேன்னா, நான் தானே இப்போ அனுபவித்தது, நான் தானே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேன். என் எக்ஸ்பீரியன்ஸை தானே நான் இங்கே சொல்ல வரணும். இந்தியா பாண்ட் அவன் என்ன பண்ணுறானாக்க 0 கமிஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 0 கமிஷன். இதெல்லாம் கமிஷன் இருக்கும், இங்கே 0 கமிஷன். இன்னொன்று டெடிக்கேட்டட் ஆரம் இருப்பாங்க. இன்னொன்று வந்து வெப்சைட் இஸ் ஈஸி வெப்சைட்டு, ஈஸியாக நீங்கள் போய்ட்டு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் பண்ண முடியும். கேஒய்சி நீங்கள் ஒரே நாளில் முடிச்சிடலாம். இன்னொன்று, பாண்டை நீங்கள் வாங்கும்போது T0வில் வாங்கிக்கலாம். T0னா ஒரே நாள். இன்றைக்கி காலையில் 9 மணி பண்ணுறீங்க, சாயந்தரம் 4 மணிக்கு உங்கள் டிமேட்டில் இருக்கும். இன்னொன்று, செல் பண்ணுறதுக்கும் அடுத்த நீங்கள் வந்து உங்களோட ஆரமோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா செல் பண்ணுறது ஒரு 2-3 நாள்லேயே உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கும் அவர் உதவிகரமாக இருப்பார். அதாவது மெச்சூரிட்டிக்கு முடியறதுக்கு முன்னாடியே கூட நம்ம ப்ரீ க்ளோஷர் கூட பண்ணிக்கலாம். ஆமாம், ஆக்சுவலாக இது சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக பாண்டுக்கு ஒருத்தர் வந்தாலே நீண்ட நாளாக உனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுங்கிறதுக்கு தான் நீ வந்திருக்க. அதாவது இந்த பணம் எனக்கு 3 வருஷத்துக்கு தேவையில்லைன்னு தான் நீ வர்ற. திரும்பி அந்த பணத்தை போய் நான் உடைக்கணுங்கிற இடத்துக்கு எனக்கு ஐ எம் நாட் ஓகே வித் தட். நான் யாருக்கும் சஜஷனே பண்ண மாட்டேன். ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் மனநிலைக்கு எமர்ஜென்சி, ஆமாம்ப்பா எமர்ஜென்சிக்கு, ஆமாம் எனக்கு வித்துட்றாதான், எனக்கு எடுத்து தான் தீரணும், விற்க முடியும். 3 நாள்லேயே நீங்கள் வித்துடலாம். சில வெப்சைட்லாம் இப்போ வந்துருச்சு. அநேகமாக இன்னும் ஒரு 6 மாதத்தில் இவங்களும் கூட கொண்டாந்துருவாங்க. நீங்கள் எப்படி டிமேட்டில் போய்ட்டு செல் பண்ணுறது. இப்போது
ஈக்விட்டிக்கு ஈக்குவலா, அதாவது பங்கு சந்தைக்கு ஈக்குவலா பாண்ட்ஸ் பாண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நடைமுறையை எளிமைப்படுத்துவது அவசியம் அப்படின்னு எங்க பட்ஜெட்ல பேசிட்டாங்க. அவங்களே பேசிட்டாங்க. ரீட்டுக்கும் பாண்டுக்கும் ஒரு 2 நிமிஷம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதுனால அவங்க செக்யூரிட்டியான்னு கேட்டால் கிடையாது. அவங்க செக்யூரிட்டி கிடையாது, கேரண்டி கிடையாது. ஆனால் பிளாட்ஃபார்ம் நமக்காக முன்னேற்பாடாகவே இதெல்லாம் பண்ணிடுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளோட அந்த ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணோம்னா டெஃபினட்டாக உங்கள் ட்ராவல் இனிதே அமையும். ப்ளஸ் இவங்க செபியோட நார்ம்ஸ் ஆமாம், செபியோட அவங்க வந்து லிஸ்டட், அதாவது ஓபிபிமோ, ஓகே, ஆன்லைன் பாண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைடர், அதில் லிஸ்டடு ப்ரொவைடரில் இவங்களும் இருக்கிறாங்க. அதில் நீங்கள் வெப்சைட்டில், நீங்கள் செபியோட வெப்சைட்டில் போய்ட்டு யார் நீங்கள் போய் யார் வேணால் பார்க்கலாம். நீங்கள் ப்ரோ இது இவ்வளோ சேஃப்டி ஓரளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும், இவ்வளோ எல்லாமே சொன்னதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இது ரொம்ப ரிஸ்க் இருக்குது பாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஆன்லைனில் வந்து யூடியூப்லாம் பார்க்க முடியுது. ஸோ இது என்ன இது பாண்டு ரிஸ்க்கான்னு கேட்டால் ரிஸ்க் இருக்குது. அதான் சொல்கிறேனே, ஃப்ளைட்டில் என்றைக்கோ ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து நீ ஃப்ளைட்டே ஏறாதுன்னு சொல்கிறது, மவுண்ட் ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்து மவுண்ட் ரோட்டே போகாதுங்கிற சொல்கிறது தான் அந்த கருத்துக்கள்லாம். நான் சொல்கிறது என்னோட அனுபவம். யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்களா, அந்த யூடியூபர்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களா, அது அவங்களோட கருத்து. ஓகே, கருத்தை ஏற்றுக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, மச்சான் எனக்கே பயமாக இருக்குது, கொஞ்சம் பாடுற அந்த வீடு. நானும் அப்படி பார்க்குறேன், ஏன்னா இவ்வளோ ரிஸ்க்காரன்னு எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. எனக்கே பயம் வந்துருச்சு. என்னடா அவங்க இத்தனை வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு எல்லாருடைய ஒரு காணொலியை நான் பார்க்குறேன். அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, ஏன் டைரெக்டாக போயிட்டு இந்த ஆஃபீஸே பார்த்துடக்கூடாது, இந்தியா பாண்ட் ஆஃபீஸே பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள சொல்லவே இல்லை. நான் யார்கிட்டமே சொல்ல. நான் போனது வேறு விஷயமா, பாம்பேக்கு 10 மணிக்கு போனேன், ஃப்ளைட்டை விட்டு இறங்கினேன், என்னோடய வேலையை முடித்தேன், டைரெக்டாக நேராக வந்தேன். ஒரு 10-11 மணிக்கு நான் உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு என்னோட ஆரம்பம் எங்கன்னு முதல்ல கேட்டேன். செக்யூரிட்டி சொன்னேன், என்னோட ஆரம்பம் என்ன சார், நீங்கள் யார் சார், ஐ எம் இன்வெஸ்டர், என்னோட ஆரம்பம் என்ன, ஆரம்பம் போய் நேராக அப்படியே பார்த்தேன். பார்க்க முடியுங்களா அந்த மாதிரி? பண்ண முடியுது. ஓகே, நான் கூட போகலாங்க. ஆமாம், நீங்கள் போகாமல் ஏங்க இன்வெஸ்டருங்க, நம்ம இன்வெஸ்டரு உன் பிளாட்ஃபார்மில் தான் நான் பண்ணியிருக்கேன். என்னை பயமுறுத்துறாயா இத்தனை பேர். அப்போது போனேன், உள்ளே போய் போகிறேன், ஏன் ஆரம்பம் பார்க்குறேன், அவங்களோட சிஸ்டத்தை எல்லாத்தையும் பார்க்குறேன். தேர் ஒர்க்கிங், ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவ்வளோ ஆளாக இருக்கேன். அப்போது அவங்களோட கான்ஃபரன்ஸில் உட்காறேன். கான்ஃபரன்ஸில் உட்காந்து கிட்டத்தட்ட நான் கேட்ட கேள்வி கிட்டத்தட்ட 70 கேள்விகள். ஒன்று ஒன்றா கேட்டேன், இது எப்படி அது எப்படின்னு. ஒன்று ஒன்றா பொறுமையாக எல்லாத்தையும் விளக்கம் சொன்னாங்க இந்தியா பாண்ட்ஸ். இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நிம்மதி வந்துச்சு. எப்போ கிளியராக இருக்குடா சாமி அப்படின்ட்டு புரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்தேன். சரி, அப்போ இந்த இந்தியா பாண்ட்ஸை பற்றி இவ்வளோ பேசிட்டோம். எப்படி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, அதில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி, அந்த யூஐயுமே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கண்டிப்பாக அதை பண்ணுறாங்க. ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஒரு நபர் ஒருத்தர் முதலீடு பண்ணணும், நான் பாண்டில் ஸ்டேக் எடுக்கணும், நான் வந்து சுதந்திரமாக இருக்கணும், யாரை நம்பி இருக்க வேணா, எனக்கு வருமானம் வரணும்னா முதல்ல நான் எனக்கு ஒரு கேஒய்சி அப்டேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த வீடியோ ஒருத்தர் என்ஆர்ஐ ஆஸ்திரேலியாலேருந்து பார்க்குறாங்கல்ல, அமெரிக்காலேருந்து எங்கேயாவது பார்க்குறாங்க, என்ஆர்ஐ என்ஆர்ஓக்கு என்ன பண்ணுங்கிறத இங்கே வேணால் நம்ம காமிச்சிருவோம். ஓகே, இதை பார்த்து அவங்க பண்ணிக்கிட்டவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒருத்தர் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு இருக்கிற நபர் என்ன பண்ணணும்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்தியா பாண்ட்ஸோட வெப்சைட்டுக்கு நம்ம போயிடுவோம். இந்தியா பாண்டுக்கு வெப்சைட் போயிட்டு இது என்னோட ப்ரொஃபைலு, ஓகே, இது என்னோட கேஒய்சி நான் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணுவோம்னா சைன்இன் வரும், சைன்இன் கொடுக்குறீங்க, கேஒய்சி அப்டேட் பண்ணுவீங்க. இந்த கேஒய்சியில் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அவங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும். உங்கள் நம்ம பேர் இன்னும் மேட்ச் ஆகிருக்கணும். ஒரு இமெயில் ஐடி, உங்களோட டிமேட் அக்கௌண்ட், இந்த இன்புட்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஏன் அந்த கேஒய்சி கேட்குறாங்கன்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு உங்கள் பேங்க்குக்கு வரணும்ல. அந்த எந்த பேங்க்கு, அது எந்த வங்கி, அது என்ன ஐஎஃப்எஸ்சி கோடுன்னு கொடுத்தா தானே வரும். அதனால் அந்த கேஒய்சியை கேட்டுடுறாங்க. கொடுத்ததுன்னா வெல்கம் நோட்டு இந்தியா பாண்ட்லேருந்து வந்துடும். அப்படி தான் எனக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் உங்களோட ஆரம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்துடும், ஹாய்னு சொல்லுவார். உங்களுக்குன்னு டெடிக்கேட்டட் ஆரம் உங்களுக்குன்னு தனியாக இருப்பார். அந்த டெடிக்கேட் ஆரம் என்ன பண்ணுவார்னாக்கா, வாரத்தில் ஒரு தடவை, மந்த்லி ஒரு தடவை வந்து ப்ரெசென்ட்டாக இப்போ என்ன எக்கனாமிக்ஸில் என்ன போயிட்டுருக்கு, ஆர்பிஐ ரெப்போ ரேட் எதாவது ஏற்றுதா இறங்குச்சா, இந்த எக்கனாமிக்ஸ் மேக்ரோ லெவலில் கொஞ்சம் கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி ஆஃப் பாண்ட், இப்போ என்ன புது இஷ்யூஸ் என்ன நடக்குது, புது இஷ்யூஸ்னால் புது வரவு என்னென்ன வந்திருக்கு, மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துருக்கு, பாண்ட் மார்க்கெட்டில் நடக்குது, அந்த அப்டேட்ஸ் எல்லாம் அதில் கொடுப்பாங்க. ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், நம்ம ஒன்றும் செபி ரெஜிஸ்டர்லாம் கிடையாது. நான் ஒரு பொதுவான மக்களில் ஒரு ஆள், நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதா, இப்போ நம்ம காட்டக்கூடிய ஏதோ ஒரு பாண்டாக இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், இது ஒரு கல்வியின் அடிப்படையில் கொடுக்கறத விட இட்ஸ் ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ், நாட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் ஆர் ரெக்கமெண்டேஷன். ஓகேவா? இப்போ நான் அந்த வெப்சைட்டில் போயிட்டேன். வெப்சைட்டில் போனதுமே இங்கே பாருங்கள், ப்ராடக்ட்டில் போட்டிங்கன்னா பாண்ட் இன்வெஸ்டிங், இது முன்னாடி வந்து பாண்ட் ட்ரேடிங்னு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் பாண்ட் இன்வெஸ்டிங்காக மாற்றிட்டாங்க. ரைட்டா? இப்போ நான் பாண்ட் இன்வெஸ்டிங்கில் நான் கிளிக் கொடுக்குறேன். கொடுத்துட்டாலே போதும், இந்த வந்துருச்சு பாருங்கள்.
இதில் வந்து டோட்டல் கைண்ட் ஆஃப் பாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே. இப்போ அது என்னுடைய தரப்பில் நான் ஒரு தனி நபராக நான் எப்படி போடுவேனாக்க, இப்படி போயிடுறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ம். 1 to 3 வருஷம் கொடுத்துட்றேன் நான். ஓகே. ஓகே. அடுத்து வந்து என்னோடது ட்ரிபிள் பியில் இருக்கலாம், ஏல இருக்கலாம், ஏ ஏல ம். இருக்கலாம். கரெக்டாக? ட்ரிபிள் பி வேண்டாம், ஓகே. எனக்கு வேண்டாம். மந்த்லி இன்கம் என்ன சொல்லிட்டேன், மந்த்லி இன்கம் தான் மந்த்லி எனக்கு வேணும்ட்டேன். உங்களுது. ரைட்டா? ம். அடுத்து வந்து இதில் செக்யூர்டு தான் எனக்கு வேணும். ஓகே. செக்யூர்டு கொடுத்துட்டேன். இப்போ இதை கொடுத்துட்டாலே போதுமானது. இப்போ நமக்கு பாண்டு ஃபில்டர் ஆயிடுச்சு. 13 தான் காமிக்குது. இவ்வளோ ஓகே. தான் காட்டுது எனக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதோ ஒரு பாண்டை ரேண்டமாக எடுக்க போகிறோம். ம். இட்ஸ் நாட் அ ரெக்கமெண்டேஷன், நத்திங். ஓகேவா? கொசம் மட்டும் இப்போ நான் எடுக்கிறேன், சூஸ் பண்ணுறேன். இது ரேண்டம் சூஸ் தான். ம். இதில் நம்ம ஒரு மக்களாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பார்க்க வேண்டியது மெச்சூரிட்டியை தான் பார்க்கணும். கூப்பன் வந்து இட் இஸ் இன்ட்ரெஸ்ட், வாட் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் என்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன, ஓகே. அது வந்து கூப்பான். இந்த மெச்சூரிட்டிங்கிறது எப்படின்னா, டோட்டலாக நீங்கள் போட்ட கேபிட்டல் உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டர்ன் ஆல் டுகெதர் எவ்வளோ எடுக்க போகிறீங்க. ஸோ ம். என்னைக்குமே ஒய்டிஎம் தான் பார்க்கணுமே தவிர கூப்பனை பார்க்கக்கூடாது. கடைசியாக எனக்கு வரவு எவ்வளோ வரப்போகுது, ம். அதுதான் எனக்கு முக்கியம். அப்போ நான் வந்து ஒய்டிஎம் நான் பார்த்துட்டேன். ம். அங்கேயே கொடுத்துட்டாங்க எத்தனை வருஷம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு. ஸோ இது ஆல்ரெடி இஷ்யூ பண்ண பாண்டு. ஆமாம், இஷ்யூ பண்ண பாண்டு மெச்சூரிட்டி டேட் 2028 வரை இருக்குது. ஓகே. சீனியர் இங்கே கொடுத்துட்டாங்க. இங்கே ஓகே. பாருங்கள், செக்யூர்டு. அடுத்து மந்த்லி பே அவுட்டு. அடுத்து வந்து இட்ஸ் ஏ டைப் A type பாண்டு. bond. ரைட்டா? அப்படியே வந்துடுறேன். இப்போது இந்த கம்பெனி சிறந்த கம்பெனியாக நம்பர்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும், அதெல்லாம் இருக்குல்ல. ஒரு ஜென்ரலாக இது வந்து பாண்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ம். இது வந்து லிஸ்டடுனா இது நீங்கள் வாங்கின உடனே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்லேயும் இது வந்துரும். வந்துடும். ஓகே. அது தெரியக்கூடியது. அதனால லிஸ்டடு. இது எப்போ லாஸ்ட்டாக வந்து பே அவுட் கொடுத்துருக்குறாங்க. ம். இதில் வந்து ரிடம்ஷன் கொடுத்துருக்காங்க. ம். ரிடம்ஷன்னா என்னன்னா, நீங்கள் போடுற அமௌண்ட்டை மெச்சூரிட்டிக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சில தடவை குவார்டர் ஆன் குவார்டர் கூட நீங்கள் கொடுத்த கேபிட்டலை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகே. இல்லைப்பா, நீ வந்து கடைசி எண்டில் கொடுக்க வேணாம், ம். நீ ஒரு குவார்டர் ஆன் Quarter. குவார்டர் நீ கொடுத்துருன்னா அப்போ அது பேர் ரிடம்ஷன் அர்த்தம். கேஷ் ஃப்ளோ என்னன்னா, நான் போட்ட அமௌண்ட்டு எனக்கு வந்த கேஷ் என்ன டேட்டு வரையும் கூட வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இத்தனாம் தேதி இவ்வளோ வந்துடும். ஓகே. அப்படியே 2027 போனோம்னா 2027 என்னென்ன மாதம் என்னென்ன வந்துடும். வரும். ஸோ ம். கேஷ் ஃப்ளோவில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, இந்த டவுன்லோட் கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனால டவுன்லோட் கேஷ் ஃப்ளோ கொடுத்துட்டிங்கன்னா எப்பப்போ எந்தெந்த நாள் வரும் அதை நீங்கள் கேலண்டரில் கூட செட் பண்ணிக்கலாம். ம். இப்போ ஒரு நம்பரை எப்படி வாங்குறது, இங்கே பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க நம்பர் ஆஃப் பாண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே. ஓகே. 2, 3 எது வேணா இருக்கலாம். ஓகே. ஸோ ஓகேவா? இந்த பாண்டோட ஆமா. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh. ஆமாம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு 4:30 ஆயிடுச்சு. ஆமா. கரெக்டாக 4:30 ஆயிடுச்சு. இட்ஸ் மார்க்கெட் ஆஃப்டர் த ஹவர்ஸ். ம். காலையில் 9:15 to 3:30 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா அது அன்னைக்கே கிரெடிட் ஆகிடும், T0 ஆகிடும். ஓகே. இது பாருங்க, February 20 தான் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு மார்க்கெட்டிங் அவர் முடிஞ்சிருச்சு. ம். அப்போ நான் வந்து ஓகே கொடுக்குறேன், கன்ஃபர்மேஷன் ப்ராசீட் அப்படின்னு கொடுத்தனாக்க டீல் ஷீட் வந்துடும். டீல் ஷீட்டில் ஒரே கிளிக் மட்டும் தான் இருக்கும். உங்களோட பேங்கிங்க்கு போகும். ஓகே. நீங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் நீங்கள் பே அவுட் கொடுத்துருவீங்க, பைசா பே பண்ணிடுவீங்க. பே பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துடும். கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்தோடனே டிமேட்டில் அடுத்த நாள் காலையிலே வந்துடும். வந்துரும். காலைல 9 to 15 போங்க. அதில் T0ன்னு இருக்கும். அந்த T0 கிளிக் பண்ணிக்கங்க. ம். அதில் தான் காட்டும். 9 to 15 T0 காட்டும். அந்த T0 கிளிக் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே. இப்போ ஓகே, ஒன்று காமிச்சிட்டோம், ஒன்று மட்டும் காட்ட வேணாம். இன்னொன்று கூட லெட்ஸ் கோ வித் ஊத்துட்டு போகிறேன் நான். கூப்பன் ரேட்டு 9.5, பட் மெச்சூரிட்டி இஸ் சம்திங் எல்ஸ். 10.85. என்னன்னு பாருங்களேன், இங்கே பாருங்களேன். நீங்கள் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ, ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏன்னா ஒய்டிஎம் அதிகம். ம். ஓகேவா? இந்த பாண்டு டிஸ்கவுண்ட்டில் விற்றுக்கிட்டு இருக்கு. ஓகே. இந்த பாண்டு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. அதனால் நான் குறைஞ்ச ரேட்லேயே வாங்கிடுறேன். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒய்டிஎம் தான் பார்க்கணும், கூப்பனை பார்க்கக்கூடாது. ஓகே. இப்போ ஓகே. நம்ம என்ன சார் ப்ரைவேட்டை மட்டும் காமிச்சிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் Government கவர்மெண்ட் பாட்டையும் bonds, காமிச்சிங்க சார் exactly. அப்படின்னா, இப்போ நான் கவர்மெண்ட் பாட்டு போய்ட்டு ஜிசெக்கு போயிட்டேன். ம். இப்போ நம்ம பேசணும்ல, ஆமா. 2073 வரை எனக்கு 7.4% இப்போவே இருக்குது. ம். இது பாருங்க, இதோட விலையை பாருங்க, ₹100. ம். ₹102 கொடுத்து வாங்க ₹102 முடியும். கொடுத்தாலும் யூ கேன் இன்வெஸ்ட் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆ. கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன, வேர் வி கேன் ஃபைண்ட் ப்ராடக்ட்டில் போகிறோம். பாண்ட் இன்வெஸ்ட் கீழே பாருங்கள், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குது. அடுத்து வந்து சவரன் கோல்ட் பாண்ட் எஸ்ஜிபி இருக்குது. ஒரு ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே உங்களுக்கு வரும். இவங்கள்ட்ட இருக்கிறது என்ன, கமிஷன் இஸ் 0, ம். செபி ரெஜிஸ்டர்டு. அண்ட் நான் 2-3 யூஸ் பண்ணதில் எனக்கு வெரி கன்வீனியண்ட்டாக இருக்கிறது இவங்க தான். ஓகே. அதனால் நம்ம எக்ஸாம்பிளாக காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பும் இருக்கு உங்களுக்கு. ஆமாம், ஆப் அதுலயுமே இருக்குது. பார்த்துக்கலாம். ஆப்லையும் போய்ட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஆப்லையும் போய்ட்டு அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு சரி. நீங்கள் ஆப்லையும் போய் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நம்ம பாண்ட் ரிலேட்டட். ஓகே. பட் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ற பட்சத்துலயுமே இந்த பாண்ட் மார்க்கெட் அப்டேட் நம்ம எங்க தான் போய் பார்க்க முடியும்? இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்னா அங்க பார்க்கலாம், இங்க பார்க்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் தெரியுது. இப்போ பாண்ட் மார்க்கெட் அப்டேட் நான் எங்க பார்க்க முடியும்? இல்லை, பாண்ட் மார்க்கெட்டு நீங்கள் வந்து இப்போ சிஎன்பிசி சேனலில், சிஎன்பிசி டிவி 18ல் பாண்ட் ஸ்ட்ரீட்னே அவங்க ஒரு இப்போ கொடுத்துட்டாங்க. பாண்ட் ஸ்ட்ரீட்னு, ஆமாம், ஷோவே. ஈக்விட்டிக்கு எப்படி ஒரு ஷோ இருக்குது, என்பிஎஸ்க்கு ஒரு ஷோ இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல.
இதில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாண்ட்ஸ்னா டெய்லி ஒரு 1 ஹவர், ½ அன் ஹவர் நடுவுல வந்துரும். மார்க்கெட் டைமிங்லயே, ஹவர்ஸ்லயே வந்துரும். அதில நீங்க போய் பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி சிஇஓ பேசின வீடியோ இருக்கு பாண்ட பத்தி. ஏன் பாண்ட் வந்து சிறந்தது? எதனால அது முக்கியமானதுங்கிறத எப்படி நம்ம கிரியேட் பண்ணலான்னு. அடுத்து கிஃப்ட் சிட்டியோட சேர்மன் அவர் பேசுறாரு. அடுத்து ஆதித்ய பிர்லா குரூப்போட எம்டி அவர் பேசியிருக்கிறாரு. இப்ப இவங்கலாம் வந்து அந்த இதில பத்தி பாண்ட பத்தி பேசும்பொழுது, இப்ப ஈக்விட்டி எல்லா இடத்துலயும் இப்ப பங்கு சந்தை இன்னைக்கு சென்செக்ஸ் உயர்ந்ததுன்னு டிவில வந்துருச்சு. எழுதி வச்சுக்கங்க. 10 வருஷத்துல பாண்ட் பத்தியும் வரும். ஏன் தெரியுமா? பாண்டு இதில நம்ம யுஎஸ்ல 44 ட்ரில்லியன் பாண்ட் மார்க்கெட். 44 ட்ரில்லியன் பாண்ட் மார்க்கெட். நம்ம ஒண்ணும் இல்ல. கடுகு. வளருவோம்ல. பாண்ட் மார்க்கெட் மட்டுமே 44 ட்ரில்லியன். ஓகே. நம்மளதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸோ வளருமான்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவும் அதே மாரியே வளரும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஈக்விட்டியும், டெட்டும், பாண்டும் ஒரே தராசுல 50-50ல நிக்கும். அத எல்லாரும் பார்க்க தான் போறாங்க. உண்மதான். சரி, இப்ப நம்ப ஒரு பாண்ட போடுறோம் அப்படின்ற பட்சத்துல, அந்த பாண்ட பத்தின அப்டேட்ஸ் நான் எங்க தெரிஞ்சுக்கிறது? இல்ல எனக்கு ஏதாச்சும் WhatsAppல வருமா? இப்ப திடீர்னு நீங்க சொன்ன மாரி, இப்போ கோவிட் மாரி ஏதாச்சும் கிராஷஸ் வந்துடுச்சுன்னா, அது பெரிய கிராஷஸ் நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேப்பா ஓவராலாவே அடிக்குது, எல்லாமே இதாகுதுன்னு சொல்லிட்டு. பர்ட்டிகுலர் கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில ஏதாச்சும் நடக்குதுன்னா, வெரி திரும்ப நைஸ். நான் மார்க்கெட் மாரி போய் ஒரு டைமும் பார்க்கக்கூடாதுல்ல? வெரி நைஸ். அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி, கிரெடிட் ஏஜென்சி இருக்கிறாங்க. அவங்க தான் செக்யூர்டுன்னு உங்களுக்கு குடுத்துட்டாங்க. அவனோட வேலைய பண்ணிட்டான். செக்யூர்டுன்னு குடுத்துட்டான். நடுவுல ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, இதுக்கு நடுவுல ட்ரஸ்டட் டிபெஞ்சர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த டிபெஞ்சர்ஸோட வேலை என்னன்னாக்க, உங்களுக்கும் அந்த பாண்ட் கம்பெனிக்கு நடுவுல இருப்பாரு. அந்த டிபெஞ்சர்ஸ் ட்ரஸ்டி என்ன பண்ணுவார்ன்னா, இந்த கம்பெனிய மட்டும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இப்ப ஏதோ ஒரு நிறுவனம் வச்சுக்கங்க. நான் தான் ஏபிசி நிறுவனம். 1000 கோடி கேட்டேன். தமிழ் நீங்க வந்து ரூ. 2,00,000 குடுத்துட்டீங்க. 2,00,000 எனக்கு வந்துருச்சு. அவர் 2,00,000 குடுத்துட்டாரு. இவர் 2,00,000 குடுத்தாரு. எல்லாம் வந்துருச்சு. எனக்கு பணம் வந்துருச்சு. இப்ப நான் உடன்படிக்கை குடுத்துருக்கேன் இவன்ட்ட, டிபெஞ்சர் ட்ரஸ்ட்ல. நான் கடன் வாங்குறேன். என்னுடைய குவார்டர் ஆன் குவார்டர் என்னுடைய வருமானம் கூடுதலா இருக்கும். லாபம் கூடுதலா இருக்கும். இது வந்து என்னோட மேனேஜ்மென்ட் உடன்படிக்கைகள் அப்படின்னு சொல்லி நான் குடுத்துருவேன். ஓகே. கோவனன்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. மேனேஜ்மென்ட் கோவனன்ட். நீ கேட்கும்போதெல்லாம் நீ எப்பல்லாம் விருப்பப்படுறியோ, என்னோட சிஇஓ, என்னோட ஃபினான்ஸ் டீமு தே வில் அட்டெண்ட் ஃபார் யுவர் மீட்டிங். அடுத்து என்னுடைய அ அ டெட் ரேஷியோ அதிகமா போகாது. இனிமே அது முடியிற வரை இன்னொரு பாண்டு எடுக்க மாட்டேன். கடன உயர்த்த மாட்டேன். இதெல்லாம் நான் குடுத்துர்றேன்ல. இதுல என்னைக்காவது ஒரு நாள் என்னோட பிரீச்சிங் நடந்துச்சுன்னா, இங்கேருந்து உங்களுக்கு மெயில் வந்துரும். ஸோ அங்க ரெகுலர் மானிட்டரிங் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒருவேளை லாபம் வரல, இல்ல கூடுதல் கடன் ஆயிடுச்சு, உங்க பணத்துக்கு ரிஸ்க் இருக்குன்னா உங்களுக்கு இமெயில் வந்துரும். இமெயில் வந்தோன்னா, "சார் ஒரு சின்ன பிரீச்சிங் நடந்திருக்கு. பட் இதுதான் கண்ட்ரோலபிள் தான். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்?" ஓட்டு கேட்பாங்க. ஓட்ல நீங்க வந்து என் பணம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்க ஓட்டு குடுக்கலாம். எக்ஸ்ட்ரா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரணும்னு நீங்க ஓட்டு குடுக்கலாம். ஏன்னா எக்ஸ்ட்ரா பணம் இன்ட்ரெஸ்ட் கூட வாங்கிக்கலாம். ஆமா. பணம் நீங்க தானே போட்டிருக்கீங்க. ஓகே. தப்பு பண்ணிட்டான் அவன். நீ தப்பு பண்ணியிருக்க. என் பணத்த நீ ரிஸ்க்ல தானே வச்சிருக்க. குடு எனக்கு. எக்ஸ்ட்ரா எனக்கு 2% குடு. அவன் கேட்பான். அப்போ உங்க பணம் உங்களுக்கு ரிட்டர்ன் வேணுமா? என்னன்னு கேட்பான். நீங்க வோட்டிங் குடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். பணம் போட்டுட்டேன். அந்த நிறுவனத்த நீங்கலாம் மானிட்டர் பண்ணணும்னு அவசியமே இல்ல. உங்கள டிபெஞ்சர் ட்ரஸ்டி நடுவுல இருப்பான். அவன் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம ஒரு கம்பெனில வாங்குறோம்னா, அந்த கம்பெனியோட ரிசல்ட் வரதுக்கு நமக்கு ஒரு குவார்ட்டருக்கு தான் வரும். இப்ப இதுலயுமே அந்த குவார்ட்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அத மானிட்டர் பண்ணி நமக்கு சொல்லுவாங்களா? இல்ல எப்படி? குவார்டர் ஆன் குவார்டர்லாம் கிடையாது. த ரெகுலர் பேசிஸ். இப்போ இந்த கம்பெனில நிறுவனத்துல நீங்க கடன் வாங்கிட்டீங்க. ம். 3 மாசத்துக்குள்ள இல்ல. அடுத்த நாளே இன்னொரு லோன் கேட்க போறாரு இவரு. உங்களுக்கு மெயில் வந்துரும். இவரு இந்த பேங்க்ல 1000 கோடி கேட்டு போறாரு. உங்களுக்கு விருப்பம் இருக்கா? அப்ப இவன் 1000 கோடி கேட்டு போறானாக்க, அவன் இன்னொரு அசெட் ஏதோ ஒண்ணு குடுக்க போறான்னு அர்த்தம். ஆல்ரெடி உங்கள்ட்ட அசெட் குடுத்துட்டானா கிரெடிட் ரேட்டிங் கம்மியாகும். கிரெடிட் ரேட் கம்மியாச்சுனா நீங்க எதுக்கு ஒத்துக்கணும்? ஏன்னா நீங்க தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்களோட அனுமதி கேட்பான். இப்ப இந்த அனுமதி வரும்போது உங்களுக்கு விருப்பமா இல்லையான்னு நீங்க சொல்லணும்ல. அப்போ 3 மாசத்துக்கு 3 மாசம்லாம் இல்ல. எவ்ரி டே தேர் இஸ் அ பிரீச், தேர் இஸ் அ கண்டிஷன். கன்கரன்ஸ் உங்கள்ட்ட கேட்க வந்தே தீரணும். அது எப்போ வேணா நடக்கலாம். 1 வாரம் நடக்கலாம், 1 மாசம் நடக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஓகேன்னு குடுக்கலாம். விருப்பம் இல்லைனா ஓகேன்னு இல்லைன்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஓட்டு என்ன வருதோ, ஆனா பொதுமக்கள் எல்லாருமே வோட்டிங் என்ன பண்ணோம், சேஃபர் சைடு தான் குடுப்போம். 3 மாசத்துக்கு அந்த குவார்டர் ஆன் குவார்டர் ரிசல்ட்ட அனலைஸ் பண்றதும் பண்ணுவாங்க. பிரீச்சிங் இருந்தா சொல்லிருவாங்க. எவ்ரிடே டே ஆன் பேசிஸ்ல ஏதாவது பிரீச்சிங் இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் அப்டேட் வந்துரும். வந்துரும். ஓகே. இமெயிலுக்கு உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயிலுக்கு வந்துரும். ஸோ இந்த காமனா பாண்ட் இன்வெஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த ஷட் பீரியட்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன? இந்த ஷட் பீரியட்னா எப்படின்னா, நீங்க ஒரு பாண்ட நீங்க இன்வெஸ்ட்ன்னு குடுக்கும்போதே, த பாண்ட் இன் ஷட் பீரியட்னு ஒண்ணு வரும். என்னன்னா, இப்போ நீங்க ஒரு பாண்ட வச்சிருக்கிறீங்க. நீங்க தமிழ் வச்சிருக்கிறாரு.
தமிழ் வச்சுட்டு நீங்கள் எனக்கு மதுரை வீரனுக்கு ஏதோ ஒரு நேரத்தில் எமர்ஜென்சியாக நீங்கள் விற்க போகிறீங்க, என்கிட்ட விற்கிறீங்க. இப்போது மதுரை வீரனுக்கு தான் அடுத்த இன்ட்ரெஸ்ட் போகணும். அந்த பாண்டு கம்பெனிக்கு எப்படி தெரியும்? தெரியணும்ல. அப்போ என்னன்னா, முதல் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே அந்த பாண்டு யார் பேரில் இருந்துச்சோ அவங்களுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நீங்கள் வச்சுருக்கிறீங்க, இந்த 1 to 15க்குள்ளே நான் போய் அந்த பாண்டை வாங்குறேன். இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தான் வந்திருக்கும், எனக்கு வந்திருக்காது. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது என் கேபிட்டல்லேருந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு நான் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சது. இட் இஸ் கால் ஷட் பிரேட்ஸ். அப்போ ஒருவேளை நான் விற்கிறதா இருந்தால் 10ஆம் தேதிக்கு மேலே தான் விற்கணுமா? இவ்வளோ ரகசியத்தெல்லாம் போட்டு உடைக்கிறீங்களா? ப்ரோ, இப்போ இந்த டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்கா? பாண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஜிசெக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்ட் இருக்குது. அதுதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி சொல்லுவோம். அதுதான் டிபெஞ்சர் இது சொல்லுவோம், நம்ம டி பில்லாம் சொல்கிறோம், டி பில்னு சொல்லுவோம். அதான் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸு. அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பொதுமக்களும் வாங்க முடியும்னா வாங்க முடியும். அப்போ அதில் பேர் என்ன, ஃபஸ்ட்டு அதான் சவரைனில் வந்துடுது. அடுத்து இப்போ வந்து அதுவுமே நம்ம இந்தியா பாண்ட்ஸ் அந்த ஆமாம், website-ல இந்தியா வாங்க பாண்ட்ஸில் முடியும். வெப்சைட்டில் நம்ம போய் ஓகே. வாங்கிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்து பப்ளிக் செக்டர். என்ன பப்ளிக் செக்டர்? ஆர்இசி, பவர் கிரிட்டு, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, அந்த நிறுவனங்கள் பாண்டு கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் வந்து டேக்ஸே கிடையாது. ஆனால் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 6.87% இருக்கும். பட் பரவாயில்ல இல்லைங்களா? நான் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு நான் டேக்ஸ் கட்டுறேன்ல. அப்படி இருக்கும்போது நான் இங்கே வந்தால் எனக்கு கொஞ்சம் எஃப்டியை விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக வருது. ப்ளஸ் டேக்ஸுமே இல்லைன்ற பட்சத்தில் இன்னும் சேஃபராக இருக்கணும், டேக்ஸை கம்மியாக பண்ணணுன்றவங்க ஐ இன்கம் பீப்புள் அங்கே அதாவது பார்த்துக்கலாம். தமிழ் நம்ம பட்ஜெட் இருந்துச்சுல, பட்ஜெட் நடக்கும்போது டெஃபிசிட்னு சொல்லுவாங்க, நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறை வந்து இந்த வருஷம் வந்து 16 லட்சம் கோடி 16 லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு தேவை டெஃபிசிட் இருக்கிறதுனால தான் டெஃபிசிட்டை குறைச்சிட்டே வர்றாங்க. இருந்தால் அந்த பற்றாக்குறை இருக்குல்ல, அந்த பற்றாக்குறைக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் விடுறாங்க. ஐயோ என்கிட்ட காசு இல்லைடா, என்கிட்ட வாங்கிக்கடா, என்கிட்ட கொடுத்துட்றா, நான் உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளாம் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கும்போது என்ன ஆகும்னா டெஃபிசிட் குறையுங்க. எல்லாரும் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்? டெஃபிசிட் குறையும். டெஃபிசிட் குறையும் போது இந்தியாவோட ஜிடிபி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் கூட ஆகும். போகும். பொருளாதாரம் என்ன பண்ணும்? கூட கூட போகும். போகும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், வேலை வாய்ப்பு உயரும். இதுதான் சொல்லுவேன். இது இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் மேக்ரோ, இன்னும் அதிகமாக இது வரும். மேக்ரோ மேக்ரோ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ். ஆமாம். இது நீங்கள் லைட்டாக பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜிசெக் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா புரிஞ்சிடும். ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கடன் தர்றீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், சில கவர்மெண்ட் மேலே உங்களுக்கு சில நாடுகள்லாம் இருக்குது ப்ராபபிலிட்டி ஹை. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் கிரீஸுங்கிற கண்ட்ரி வந்து அவனோட பாண்டு அவனே செல்லாதுன்னு சொன்னான். 2012-13 நினைக்கிறேன். அந்த கிரீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அந்த கண்ட்ரி டிஃபால்ட் ஆச்சு. ஆனால் அது பாருங்கள், ப்ராபபிலிட்டி வந்து ஹை. இங்கே நம்ம கண்ட்ரியில் அந்த ப்ராபபிலிட்டியே இங்கே கிடையாது. ஏன்னா கண்ட்ரி இஸ் அ க்ரோவிங் கண்ட்ரி, லாஸ்ட் இயரில் எக்கனாமி. ஃபோர்த் எக்கனாமி லாஸ்ட் இயர் வேர்ல்டுலேயே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருந்தது இந்தியா தான். ஆனால் நம்மளே தான் டெட் எக்கனாமின்னு சொல்லி கதை அடிச்சு விட்ருவானுங்க. அவன் இருக்கட்டும், அவனை பேசுவான். நம்ம இன்னொரு இன்னும் நாள் அதிகமாக இருக்கிறது. இன்னொரு நாள் பேசுவான். டேய் நீனே 38 ட்ரில்லியன் கடனில் இருக்க, நீ என்னை பற்றி பேசாத, இர்றாக நான் வர்றோம். அப்போது நான் நாட்டுக்கு கடன் தரேன், அந்த நாடு எனக்கு போல இன்ட்ரெஸ்ட்டை தருது. அது டேக்ஸ் ஃப்ரீ, வின் பாலிசி. எஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜாப் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஐடி இண்டஸ்ட்ரியே ஃபுல்லாக டவுனில் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போ நம்ம பேசுகிற டைமில் 2-3 நாளாக இந்தியன் மார்க்கெட்டில் ஐடியெல்லாம் சரியான அடி அடிச்சிட்டு இருக்கு. குளோபலாகவே யூஎஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பேனிக் வந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் சம் பர்டிகுலர் ஏஐஸ் எல்லாம் லான்ச் ஆயிருக்கு. ஆந்த்ரோபிக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க லான்ச் பண்ண கோடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போது அந்த ஸ்டெபிலிட்டியே இல்லாத சுச்சுவேஷனில் நம்ம ஃபயரை நோக்கி எப்படி ஒரு யங்ஸ்டர் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்? அது ஏஐ போகிற போக்க பார்த்தா எல்லாருடைய ஜாபையுமே எடுத்துகிட்டு போவோம். இப்போ ஒரு கோடர்ஸே தேவையில்லைன்னுலாம் சொல்கிறாங்க. ஜோகோ வேம்பு சாரும் ஒரு ட்வீட் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளே ட்வீட் பண்ணும்போது நமக்கு லைட்டாக டவுட் வருது. ஆமாம், நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம். மார்க்கெட் லீடர்ஸே ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுவும் கோடிங்கை வச்சு தான் கம்பெனியை Coding இருக்கிற வச்சு பட்சத்தில் தான் அவங்களே அந்த இந்த ஒரு company- பெரிய மெசேஜ் கொடுக்குறாங்கன்னும் போது டவுட். இல்லை மார்க்கெட் நான் பார்த்ததை அதான் சொல்கிறேன். திமாட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் சில பேர்த்து நான் சொல்லுவேன், திமாட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். சொல்லப்போனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்டத்தட்ட 34-35 லட்சத்தை ஐடிபிசியில் வச்சுருந்தார். யோசிச்சு பாருங்கள், ஐடிபிசி லாஸ்ட்டு 1 மந்தில் 21% அவுட்டு. திமாட்டிக்காக சிங்கிளில் போய் மாட்டக்கூடாது. அதுதான் வி ஷுட் பி போர்ட்ஃபோலியோனா டைவர்சிஃபிகேஷன். டைவர்சிஃபிகேஷனாக இருக்கணும். ஆட்டோவும் இருக்கணும், ஃபார்மாவும் இருக்கணும். இப்போ ஐடியில் போயிட்டா ஐடி மேலே இருக்க அதீத நம்பிக்கை. இங்கே பாருங்கள், நம்ம இந்தியா எல்லாரும் லேபர் மார்க்கெட்டாக தான் இருக்கிறோம். ஆளை அனுப்புறதுக்கு தான் இருக்கிறோம். இப்பயுமே சர்வீஸ் மார்க்கெட்டில் சர்வீஸில் தான் சர்வீஸ் இருக்கும். தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம். கேட்குறேன், ஆர்என்டியில் நீ என்ன பண்ண? இத்தனை வருஷம் நீ ஆர்என்டியில் என்ன பண்ண?
ChatGPTயோட R&D முதல்ல எடுத்துட்டு வரான் ஒருத்தன். இல்ல. அது ஆக்சுவலி வந்து இன்ஃபோசிஸ் உடைய ஒரு சிஇஓ, ஒன் ஆஃப் த சிஇஓ, ஃபேமிலி மெம்பர் இல்லாத ஃபர்ஸ்ட் வெரி சிஇஓ குட். அவரு. கரெக்ட் பண்றீங்க. அவரு தான் வந்து ChatGPTல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம்னு சொல்லி கரெக்ட்டா கேட்டிருந்தாரு. சொல்றீங்க. அவர் போய் அவர்ட்ட குடுக்குறாரு. சார் இது மாரி நம்ம ஒண்ணு இருக்கு சார்ன்னும்போது, இதெல்லாம் என்னப்பா இன்வெஸ்ட்மென்ட்ன்னு சொல்லி பண்ணல. R&Dயே பண்ணலையே. DeepSeek எவ்வளோ R&D பண்றான்? இப்ப 4 மாடல் லான்ச் ஆக போகுது. அடுத்தது அதுல அந்த ஏங்க பேனிக்ல 20, இருக்காங்க. 30% லாபத்த குடுக்குறாங்க. அதாவது R&D நம்ம பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் லேபர்ஸாவே இருக்கிறோம். என் ஜாப் அன்சர்டனிட்டி பட் லோன் இஸ் பெர்மனன்ட். எஸ். அதனால தான் தயவு செஞ்சு சொல்றேன், இளைஞர்கள் வந்து ஐடில இருக்கிறீங்க. நான் ஐடியை மட்டும் சொல்லல. எல்லா இளைஞர்களுக்குமே எல்லாமே நல்லா ஒரு சம்பாதி லோன் போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் திங்க். உங்களோட டோட்டல் வருமானத்துல 15% நீங்க லோன் போறீங்க. ம். இன்னொன்னு 6 மாசத்துக்கு உங்கள்ட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கு. இருக்கணும். என்னைய ஃபயர் பண்ணாலும் அந்த 6 மாசத்தை வச்சு நான் காப்பாத்திருவேன். வேலை இழப்பு நடந்து கொண்டே இருக்கும். அந்த வேலை இழப்புக்கு புதிய வேலையாட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் கழித்து கொள்ளப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏஐயும் அதை டேக் ஓவர் பண்ணிட்டே இருக்கும். டேக் ஓவர் முடிஞ்ச பண்ணிக்கிட்டே வரைக்கும் இருக்கும். இது முடிவில்லாம போயிட்டே இருக்கு. அப்ப இந்த கேம்ல நான் ஐடி எம்ப்ளாய் ஆயிட்டேன், எனக்கு நல்ல சம்பளம் வருதுன்னு சொல்லி தற்காலிகமா கால் மேல கால் போட்டுலாம் உட்காந்து வேலை கிடையாது. இல்ல இது ஐடிக்கு மட்டுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸஸ்க்கு ஏஐ வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டா இருந்துட்டே இருக்கும்போது எல்லாருமே அப்கிரேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். கைத்தொழில் ஸ்கில்டு பொழைச்சுக்கோ. லேபர் தான் இங்க. இந்த டேட்டா சென்டர்ஸ்ல Data கூட இந்த center, yes. கூலிங் ப்ராசஸ்க்கெல்லாம் கூலிங் ப்ராசஸ் எல்லாம் தண்ணிக்குள்ள கொண்டு போயிடுறான். ஆமா. சில இடத்துல வந்து அந்த HVACல தான் ஏசில தான் இருக்கணும். ஒருவேளை ஃபியூச்சர்ல இந்த ஏசி டெக்னீஷியன் HVAC டெக்னீஷியனுக்கு மாசம் 4 லட்ச ரூபா சம்பளத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஏசி ஸ்டாப் ஆச்சுன்னா ஹீட் ஜென்ரேட் ஆயிடுது. ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அதெல்லாம் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் இல்லைன்னா அப்ப அதெல்லாம் இயங்க ஏஐயும் முடியல. ஒர்க் ஆகாது, டேட்டா சென்டரும் ஒர்க் அப்போ ஆகாது. கூலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கூலிங் எங்கே வருது? கேஸ் ப்ராசஸிங், ஏதோ ஒரு கேஸ் தேவைப்படுது, ரெஃப்ரிஜரேட்டர் கேஸு. அந்த கேஸு அடுத்து அந்த டெக்னீஷியனு. கைத்தொழில் என்னைக்குமே அழியாது. ஆனால் கைத்தொழில் நம்ம தான் பண்ணுறதுக்கு ரெடி இல்லையே. அதுவும் ஒரு பாராட்டுன்னு சொல்லணும். ஐடியில் முதல்ல நம்ம தமிழகத்திலையும் இந்தியாலையும் அந்த 10,000 சேலரியை உடச்சி 30,000க்கு கொண்டு போனது ஐடி தான். ஆமா. மெச்சூர்டான ஒரு growth வந்ததுக்கான மிகப்பெரிய காரணம் ஐடி ஒரு மிகப்பெரிய பங்கு. அதான் அது ஒரு சைக்கிள். ம். அந்த சைக்கிள் இப்போ உடஞ்சி இப்படி கீழே வருது. இதில் அடுத்த சைக்கிளுக்கு நம்ம தயார்படுத்திக்கிறதுக்கு நம்ம நம்ம தயார்படுத்திக்கிட்டு சேஃப் பார்த்துக்கணும். உங்கள் அசட் நீங்கள் வச்சுட்டு உங்கள் சேலரி எப்படி வருதோ அதுக்கு ஈக்குவலான ஃபிக்ஸ்டு இன்கமாக வர மாதிரி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய்க்கிறது உத்தமம். அது நீ குறைவாக கூட இருக்கட்டும். நீங்கள் உங்கள் கையில் 4 லட்சம் தான் இருக்குது. அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எடுத்து நீ உன் பிள்ளைக்கு SWP போடு. அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நடந்துரும்ல. கோல்டு இன்னும் பயங்கரமா ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அதுதான் கோல்டு ஏறுமா ஏறாதான்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம கவர்மெண்ட்டே இல்லை. அது புரிஞ்சது. நீங்கள் நானும் ஒன்றுமே இல்லை. நம்மெல்லாம் பேசலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. ஆமாம் ஏறுமா ஏறும், இறங்குமா ஆமாம் கெவின் வால்ஸ் வந்தால் இறங்கும். ஆமாம் கோல்டை வந்து மாற்றி ஸ்டேபிள் காயின் வந்துருமா வரலாம். ஃபிசிக்கல் கோல்டை நாளைக்கு ஏதாவது கையகப்படுத்துவாங்களா படுத்தலாம், படுத்தாமலும் இருக்கலாம். இவ்வளோ ரிஸ்க் இருக்குது அதில். இப்படியெல்லாம் சொன்னா இப்படி நீங்க வாங்கணுமா வேணாமா? கோல்டு ETF வாங்கிட்டே இருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லாத்துக்கும் மக்கள். ஓகே. இங்கே வேறு கோல்டு ETF இட் இஸ் ஈக்குவல் டு 24 கேரட். தெரியும் தானே உங்களுக்கு? 24 கேரட் நான் இதெல்லாமே வந்து ரெகுலேட்டடா Regulated by SEBI. ஆனால் ஃபிசிக்கல் அப்படி கிடையாது. இப்போ பாருங்க வெள்ளி ஹைதராபாத்தில் என்ன விலை? சும்மா பேருக்கு சொல்கிறேன். 250 ரூபாய். 250 ரூபா. மும்பையில் போங்க 260 ரூபா. சென்னைக்கு போங்க 200 ரூபா. என்னது எல்லாம் ஒரே பொருள், என்ன வித்தியாசமாக இருக்குது? ஈக்குவிட்டியில் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஷேரோட விலைனா ஒன்று தான். அப்போ இட்ஸ் அ கமாடிட்டி. ஏரியாவுக்கு ஏரியா, பின்கோடுக்கு பின்கோடு அது விலை மாறுது. எவனோ ஒருத்தன் தூட்டு ஒருத்தன் போட்டிருந்தான். காலையில் நான் ட்ரெயினை பிடிச்சி 2 கிலோ வெள்ளியை வாங்கிட்டு வந்து நான் ஹைதராபாத்தில் விற்றால் 30,000 எனக்கு லாபம். ஆர்பிட்ராஜ். ஆமா. நம்மளை ட்ரேடராகவே மாற்றணும் முடிவு பண்ணிட்டாங்க. வி ஆர் நாட் ட்ரேடர்ஸ். வெள்ளி கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில், இந்த 1.5 வருஷத்தில் பல ட்ரேடர்ஸை உருவாக்கிருச்சு. திமிங்கலம் பார்த்துருக்கீங்களா? அந்த சின்ன மீனுங்கள்லாம் வர்றதுக்கு என்ன பண்ணா ஒரு அலசும் அப்படி. அந்த இடத்துல அலசுனோடனே ஒரு பெரிய கும்பலாக குட்டி மீனுங்கள் எல்லாம் வரும். வாடா ராஜான்னு கடைசியில் ஒரே ஒரு தடவை வாயை மட்டும் திறங்க, எல்லாம் உள்ள போகும். ஒரு அடி, ஷட், க்ளோஸ், கான். இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த அலையை கிரியேட் பண்ணிட்டாங்க. அலைக்குள்ள இப்போ எல்லாரும் வந்துட்டோம். நம்மளாம் சின்ன முதலங்க, சரி சின்ன மீனுங்க, நம்ம சின்ன மீன். திமிங்கலம் இப்போ எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாயை அப்படி ஓப்பன் பண்ண உள்ளே போவ அடி, முடிஞ்சு போச்சு. ட்ரேடர் எல்லாம் காலியாகும். நோட் பண்ணிக்கோங்க, ட்ரேடர் எல்லாம் காலியாகும். இன்வெஸ்டர் வில் ஸ்டே தேர் இந்த மார்க்கெட். அதே போல் இந்த கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்லாம் இன்ஃப்ளேட் பண்ணுறதுக்கு ஸ்பூஃபிங் தான் அதிகமாக நடக்குது அப்படின்றது போல். இல்லை இது இல்லை அதான் நடந்தது. இது வந்து எப்படின்னா இது பெரிய தியரி. இதுவும் மேக்ரோ தான், திருப்பி மேக்ரோ தான். ஒரு மார்க்கெட்டில் காய்கறி விலை அங்கே எழுதியிருக்கு. சரி. ஓகே, இந்த ஒரு அம்மா பர்ஸ் எடுத்துகிட்டு வர்றாங்க. சரி. ஓகே, காய்கறியில் கொடுக்க வர்றவர் சொல்கிறாரு, காய்கறி எடுத்துகிட்டு வந்துட்டார். அவர் டெலிவரி பண்ணுறாரு. டெலிவரி பண்ணுறப்ப சொல்கிறாரு, வாங்குறவர் இன்னொருத்தர் சொல்கிறாரு,
நான் 70 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்கிறாரு. 70ன்னு அங்கே போட்டார். இந்த அம்மா இப்போ என்ன பண்ணணும், 70 ரூபா ரெடி பண்ணணும். ஓகே, இந்த அம்மா வருதுல, காய்கறி வாங்க வருதுல, இப்போ அவர் போகிறார் 100 ரூபான்னு போட்டுச்சு. இந்த அம்மா இப்போ என்ன பண்ணணும், 100 ரூபாய் ரெடி பண்ணணும். 150 ரூபான்னு போட்டுச்சு. இந்த அம்மா இப்போ என்ன ரெடி பண்ணணும், 150 ரூபாய். ஆனால் இந்த அம்மாட்ட 100 ரூபா தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணும், இப்போ திருப்பி ஓடும். இது பேர் பேப்பர் கான்ட்ராக்ட். ஓகே. நான் வாங்குறதுக்கு முன்னாடியே விலையை வந்து ஏத்துறது. இது பேர் ஸ்பூஃபிங். ஓகே. எப்படின்னா 150 ரூபான்னு போடுவேன், போட்டுட்டு அடுத்த 3வது செகண்டே திரும்பி 70 ரூபாய்க்கு மாற்றிப்பேன். வாங்குற மாதிரி நடிக்கிறது. 200 மில்லியன் ஆர்டர் அப்படி போட்டுட்டு 30 செகண்டில் கேன்சல். என்ன ஆகுதுன்னா, நான் வாங்க தயாருங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இங்கே பப்ளிக் என்ன நினைப்பான், இவ்வளோ பேர் வாங்குறாயா, நம்மளும் வாங்கலாமே. ஏய் நம்மளும் வாங்கலாம்ப்பா, இதான் போகிற மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இப்போ வாங்க போகல. இப்போ நம்மள மாதிரி ஆளுங்களாம் சின்ன மீன் ஆமா. உள்ள இப்படி இறங்கும், இவன் கேன்சல் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ நம்ம ஆர்டர் இறங்கிட்டோம், பிளேஸ் நம்ம என்ன நமக்கு பண்ணுவோம், வராது. ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, நம்ம ம். ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, அவன் ஆர்டர் பிளேஸே இல்லை. ஸோ பேப்பர் கான்ட்ராக்ட் இஸ் வெரி டேஞ்சர். ஃபிசிக்கலாகவே இல்லை, ஆனால் பேப்பர் கான்ட்ராக்ட் போட்டு போட்டு நீ ஏற்றிக்கிட்டு இருக்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. கூடிய விரைவில் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒன்று, ட்ரேடர்ஸ் யாரும் பொழைக்க போகிறது கிடையாது. கீழே போடுவார் கமெண்ட், நான் 60 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றேன், நான் வெற்றியாளர்னு போடுவார். திரும்பவும் சொல்கிறேன், யாராவது ஒரு ஆள் வின் ஆகிருக்கலாம், புத்திசாலிகள் இருக்கலாம், அது உன்னோட லக்கு. சரி, அப்போ இந்த கம்யூனிகேஷனை பற்றி பேசும்போது நான் இன்னொன்று கேட்டுறேன். யா யா ஏன்னா நீங்கள் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்கன்னு ஆமாம் எல்லாருக்குமே ஆமாம் தெரியும். ஆமாம் பட் 10th வரைக்கும் படித்த ஒரு நபர் 1000 கஷ்டங்களையும் தாண்டி, கரெக்ட். பட் இன்னைக்கு நான் எனக்கு உங்களுடைய அறிமுகம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுத்த இன்டர்வியூ ஒரு சேனலில் ஆமாம் ஆமாம் இங்கிலீஷில் தான் பேசியிருந்தீங்க. ஓகே ஓகே. நம்ம ஊர் ஆள் பேர் மாதிரி இருக்கு, இங்கிலீஷில் பேசுறாரு, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா. சரி தப்பு ஃப்ளூயண்ட் அதெல்லாம் அடுத்தது. ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா பேசும்போது அது ஃப்ளூயண்ட் ஆயிடுச்சு. அது ஓகே ஓகே. இந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா பேசுறாருன்றது ஒன்று தோணுதில்ல. அப்போ இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணீங்க? ஏன்னா இதுதான் இன்னைக்கு தேதியில் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு விஷயம், கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். நல்ல வேளை இந்த கேள்வி யாராவது ஒரு ஆள் கேட்பாங்களான்னு நினச்சேன், கேட்டுட்டீங்க. அதாவது உண்மையானா கேள்வி கேட்டால் தான் விடை வரும் இல்லையா? என் மனசில் இருக்குது அந்த விடை, ஆனால் கேட்கணும்ல யாராவது. இப்போ நான் சொன்னால் நீங்கள்லாம் யோசிப்பீங்க, இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியலையே. சரி, ஓப்பனாக பேசுவோம். நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் டே படம் பார்த்தீங்களா நீங்கள்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது வந்து தீபாவளிக்கு ரிலீஸு. அங்கே திருச்சியில் வந்து சிப்பின்னு ஒரு தேட்டர் இருக்கும். ஒன்லி இங்கிலீஷ் படம் தான் ரிலீஸ் ஆகும். அதுக்கு எங்கள் மாமா என்னைய கூட்டிகிட்டு போயிட்டார். நல்லா கேட்கணும். அன்னைக்கு தேர்ட் கிளாஸோட டிக்கெட்டு 4 ரூபாய் 35 பைசா. தேர்ட் கிளாஸில் போய் உட்காந்துட்டோம். ஓகே, பால்கனி அது செகண்ட் கிளாஸ் 7,000 ரூபாய் இருக்கும், பால்கனி 12 ரூபா இருக்கும். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் டே படத்துக்கு போய்ட்டா வில் ஸ்மித். அந்த படத்தில் அப்போ அந்த பிரசிடெண்ட்டாக அந்த படத்தில் நடித்தவர் கார் மேலே நின்று ஒரு 3 நிமிஷம் பேசுவார். 3 நிமிஷம் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிறவங்களாம் ஏந்திரிச்சு கை தட்டுறான். நாங்களாம் அப்படி பார்க்குறோம், என்னமோ பேசுகிறான், இவங்க எல்லாம் கை தட்டுறான். அந்த ஸ்பீச்சை இப்போ கூட நீங்கள் போட்டு பாருங்கள், புல்லெல்லாம் அரிக்கும், அப்படி உடம்பெல்லாம் சொல்லும்போது அப்படி புல் அரிக்கும். அந்த 2 நிமிஷம் அவன் பேசுவான். என்ன சொல்லுவான்னா, நமக்கு இந்த அமெரிக்காவுக்கு சுதந்திரம் நாள்னா இதை எடுத்துக்கங்க சுதந்திர நாளா, அந்த ஏலியன்ஸ் எல்லாம் போய் அடிச்சுட்டு வரணும், டுடே இஸ் அவர் இண்டிபெண்டன்ஸ் டேமா. அதுதான் அந்த படத்தோட பேரு. அவன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கிறவங்களாம் கை தட்டுறான். எங்களுக்கு புரியல, ஏன் இங்கிலீஷ் இவங்களுக்கு தெரியுது, ஏன் நமக்கு தெரியல. என் மனசில் பெரிய பாதிப்பு ரொம்ப நாள். அப்புறம் நான் என்ன பண்ணேன், அடுத்து 1 by 1 இங்கிலீஷ் படங்களே வேணுக்குன்னே போய் பார்க்க ஆரம்பித்தேன். இங்கிலீஷ் படங்கள்லாம் பைத்தியமாக இருந்தேன் நான். இங்கிலீஷ் படம் பைத்தியனே சொல்லுவாங்க என்னெல்லாம் ஸ்கூலில் 10ஆவதுல. இங்கிலீஷ் படமாக பார்த்துட்டு இருந்தேன். நான் இருந்த இடம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தில் எப்படின்னா இட்ஸ் அ டூரிஸ்ட் பிளேஸு. வம்படியாக நான் போய்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ்காரங்க வருவானுங்கள, அப்போது இங்கிலீஷ் படத்தில் ஏதாவது ஒரு வசனம் எங்கேயாவது பேசியிருப்போம். ஆல் ரைட், ஹாய் 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 ஆர் யூ, ஆல் ரைட். அது இந்த மாதிரி வேர்டெல்லாம் நானாக போய் பேசும்போது அவங்க சிரிப்பாங்க. பட் நான் கான்ஃபிடென்ட்டாக போய் பேசினேன். ஹே வேர் யூ ஃப்ரம், விச் கண்ட்ரி ஃப்ரம், வாட்ஸ் யுவர் நேம், அதெல்லாம் கேட்கும்பொழுது அதை கூச்சப்படாமல் நான் கேட்டேன். அதான் நான் சொல்கிறேன், இங்கே நான் சொல்கிறேன்ல, எனக்கு இப்போ கூச்சமே இல்லை. நான் சொல்கிறேன், நான் வந்து 10ஆவது தான், ஆனாலும் வெளிநாட்டுக்காரன்ட்ட போய் நான் அவன் மொழியில் அவன்கிட்ட போய் பேசி அவன் எனக்கு ஏதாவது பேசுவானா, நான் ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்தல, நான் பேசுகிற மொழியை புரிஞ்சு என்கிட்ட பேசுவானான்னு போயிட்டு நானாகவே டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸ்ரீரங்கத்தில். பெரிய இவர் இங்கிலீஷு கற்றுக்கிறாராமா, வேலையை போடுறா அப்படிவாங்க, மட்டம் தட்டுவாங்க. ஆனால் என்னடா அந்த வயசுலேருந்து 14 வயசுலேருந்தே அந்த இங்கிலீஷ் படிக்கணும், அந்த இங்கிலீஷில் பேசணுங்கிற ஆர்வம் எனக்கு வந்துருச்சு. டெர்மினேட்டர் படத்தெல்லாம் பார்த்துட்டு 2 மாதம் ஸ்கூலில் டெர்மினேட்டர் மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தேன். ஓகே. அர்னால்டு எப்படி பேசுவான் அதே மாதிரி கிளாஸ் எல்லாம், ஏய் நீ என்ன இப்படி என்னடா பண்ணிட்டு இல்லை சார், டெர்மினேட்டர் 2 ஜட்ஜ்மெண்ட் டே த மூவி. அது கிளாஸில், சார் இவன் ஒரு பைத்தியம் சார், இங்கிலீஷ் படம் பைத்தியம் சார். ஆனால் என்னை அறியாமலேயே ரொம்ப ரொம்ப அந்த கம்யூனிகேஷனில் என்னை தள்ளிடுச்சு இங்கிலீஷில். ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா 20, 22, 23 தாண்டும் போது கேஷுவலாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பெஷலாக நான் கிளாஸ்லாம் எதுவும் போகல. இன்னொன்று என்னென்னா,
பயத்த அந்த காம்ப்ளெக்ஸ தப்பா இருந்தாலும் சரியா பண்ணுவேன்டா. எக்ஸாக்ட்லி. அப்படின்னு போய் நான் அடிச்சேன். ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? இங்கிலீஷ்காரன் என்னைக்கு நம்மள மட்டம் தட்டவே மாட்டான். யூ கோ, ஐ கம் அப்படின்னா கூட ஒத்துப்பான். ஆனா நம்ம ஆளுங்கள்ட்ட போய் நீ இங்கிலீஷ்ல பேசினீங்கன்னா, அதுதான் இங்க பிரச்சனையே பல பேருக்கு. வொக்காபுலரி வேர்ட புடிச்சுக்கிட்டு, அந்த வொக்காபுலரி வேர்ட நீ பேசல. யுவர் இங்கிலீஷ் நாட் குட் அப்படிமா. அப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன்? டெர்மினேட்டரோட கனெக்ட் பண்ணிப்பேன் நானு. நீ டெர்மினேட்டரோட ஆளா? நீ பெரிய ஆளா? நான் டெர்மினேட்டர்ன்னு நான் பார்த்துட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அர்னால்டு பேசுனது ஒண்ணும் இல்ல. ட்ரம்ப் பேசுறத பாருங்க. அவ்ளோ கிளியரா இருக்கும். "ஐ வெரி குட் கண்ட்ரி. திஸ் இஸ் ஹானஸ்ட் காய்" அப்படின்னு பொறுமையா பேசுவான். ஈஸியா புரியும். ஆனா நம்ம ஆளுங்க இங்கிலீஷ்ல பேசுறவங்க போய் பாருங்க. அவன் பேசுற வார்த்தையே புரியாது. ஏய் ஏன்டா இப்படி பேசுறீங்க? பிரசிடென்ட்டே அவன் நார்மலா ட்ரம்ப் பேசிட்டு பேசுறதே இருக்கான். புரியல. அப்ப இந்த வேர்ட் எல்லாம் தெரியாத வேர்டெல்லாம் உள்ள திணிச்சு பேசும்பொழுது, அது பெருசா பந்தான்னு நெனச்சுக்கிறாங்க இங்க. ம். அதெல்லாம் பந்தானோட ஒண்ணு என்ன தெரியுமா பந்தா இங்க? இங்கிலீஷ்காரனோட அவன் சீட்ல பக்கத்துல உட்கார்ந்து அவனோட வாதாடுறதுக்கு உன்னால முடியுமா? வாதாடினா அங்க தான் நீ பந்தாவ காட்டணும். ம். இங்கிலீஷ்காரன்ட்ட தான் பந்தாவ காட்டணும். நம்ம ஆளுங்கள்ட்ட பந்தா காமிச்சு ஒண்ணும் புண்ணியம் இல்ல. ஸ்கில்ஸ் இப்ப இருக்கிற இன்னைக்கெல்லாம் வந்து ஏஐ உங்களுக்கு டூல்லாம் நெறைய வந்துருச்சு. ஸோ அவங்களுக்கு இது ஈஸி. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு. அன்னைக்கு பாருங்க, எதுவுமே இல்ல. ம். இந்து நியூஸ் பேப்பர் தான். அந்த நியூஸ் பேப்பர் பட் இப்ப இருக்குல்ல, ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரே நியூஸ் பேப்பர் தான். ஆமா. ஆப்பர்ச்சுனிட்டின்னு புதன்கிழமை அந்த பேப்பர் எப்படா வரும்னு நாங்களாம் வெயிட் பண்ணுவோம். இங்கிலீஷ் கத்துக்கிற ஒரே இடம் இது ஒண்ணு. இன்னொன்னு சினிமா, தியேட்டர். ம். உண்மையா சொல்றேன், தியேட்டர் ஒண்ணு தான் அன்னைக்கு 80s கிட்ஸ்க்கும் 90s கிட்டுக்கும் இருந்த ஒரே சேனல். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப எங்கள மாரி எல்லாருக்குமே வந்து எல்லா படமும் தான் பார்க்குறோம். இங்கிலீஷ்லயே தான் பார்க்குறோம். இருந்தாலும் இங்கிலீஷ்ல நெறைய பேர் பேசுறதுக்கு தயங்கிட்டே தானே இருக்கிறாங்க. என்ன தெரியுமா? வெக்கம், ம். ஷை, இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவோம்ல. நான் என்னவா இருந்தேன்னு நான் சொல்றேன் பாருங்களேன். உண்மையாலுமே நல்லா இன்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட்னா தமிழ்ல என்னப்பா? தமிழ் அப்பா சூப்பரா தம்பி. கூச்ச சுபாவம். ஏய் கட் பண்ணிடக்கூடாது. அந்த வாய்ஸ் அப்படியே வரணும். கூச்ச சுபாவத்துக்குலாம் இங்கே வேலையே கிடையாது. யாருக்கு முன்னாடி இவன் முன்னாடி போனால் அசிங்கம் போனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. 4 தடவை அசிங்கப்படுவேன். 5ஆவது தடவை ப்ராக்டிஸ் ஆகிடுவேன். 6ஆவது தடவை எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். 3 தடவை ஆனால் அசிங்கப்படணும்ல. அந்த அசிங்கப்படணுங்கிற அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ரெடி இல்லையே. வெளிப்படையாக பேசுகிறேன், அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, நான் பேசணுங்கிற எண்ணம் வரணும். அது எப்போ தெரியுமா வரும்? ஒரு பொருள் கிடைக்கலனா தான் உங்கள்கிட்ட வரும். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் பார்த்து நான்லாம் பொறாமப்படுவேன் நான். நான் வந்து 10th டி, 9th ஜி, ஏ பியில் வந்து அவங்க இங்கிலீஷ் மீடியம் போவானுங்க. அப்படின்னு இங்கே பார்ப்போம். அவன் எடுத்துகிட்டு போகிற அந்த பாக்ஸு, அவங்க எடுத்துகிட்டு ஒரு பேகு, நம்ம மஞ்சப்பையில் எடுத்துகிட்டு போவோம். சாரதாஸ் திருச்சி மஞ்சப்பை. அந்த மஞ்சப்பையில் தான் நாங்கள் போவோம். ஆனால் இது இப்படி போட்டுக்கிட்டு இப்படி போவோம். அவங்க வந்து பேக்கை போட்டு போவோம். அப்போ நான் யோசிப்பேன், என்னடா இங்கிலீஷ் மீடியம் கிடைக்கலையே. அந்த ஏக்கம் தேடுதல் எவனுக்கு வெறித்தனமாக இருக்கோ அவன் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு கற்றுக்குவான். அதை தான் இந்தியில் அதுதான் இவ்வளோ ஃப்ளூயன்ஸாக வர்றதுக்கு காரணம் என்னென்னா, 4 பேர் பான்பராக்கை போட்டுக்கிட்டு தம்பாக்கை போட்டு ஒட்டோ ஷைனிங்கே பாய் அப்படிமா. அவன் கூடலாம் ரூம்மேட்டாக இருந்து தான் நான் இந்தியை கற்றுக்கிட்டேன். இவ்வளோ அசிங்கத்துக்கு மத்தியில நம்ம கத்துக்கிட்டோன்றது தான் விஷயம். ஸோ ரொம்ப பெரிய நன்றிகள். எங்களுடைய ஷோவில் வந்து கிருஷ்ணகிரிக்கே வந்து இவ்வளோ நான் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லட்டுமா அது கொடுத்துருக்கீங்க. மேல்? நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமாக நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நன்றி. அவங்களோட ஃபேனு. ஓகே ம். என்னப்பா இவ்வளோ பெரிய சேனல் அப்படிலாம் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஆக்சுவலாக வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. உங்களோட சேனல் மேலும் மேலும் வளரணும். மிக்க நன்றி. மிக பெரிய மிக்க நன்றிகள். நன்றி. ஸோ இந்த பாட்காஸ்ட் மூலிமா ஹோப்ஃபுல்லி வந்து உங்களுக்கு மணி சம்மந்தமாக, கோல்டு சம்மந்தமாக, உங்களுடைய ஃபியூச்சருடைய இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக பல விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.